உங்களுடைய கருத்துக்களை எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நீரா
There's always something about you, God. Share the mystery, Lord, for the beloved. வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி சத்தாரியான
Jesus' name we pray. Amen. நாம் யாரும் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சங்கீத புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் சகோதரர் சுரேஷ் அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Psalms 5. Book of Psalms, chapter 5. Give ear to my words, O Lord, consider my meditation. Hearken to the voice of my cry, my King, my God, for unto thee will I pray. My voice you shall hear in the morning, O Lord. In the morning I will tarry with you, and I will look up. For thou art my God, has been a pleasure in thee kindness, neither shall evil dwell in thee. The boastful shall not stand your side. You hate all workers of iniquity. Thou shalt destroy them that speak easy. The Lord will hamper thy bloody and pitiful man. But as for me, I will come into your house in the multitude of your mercy. In fear of you, I will worship toward your holy temple. O God, in thy righteousness, because of my enemies, make thy way straight before my face. For there is no faithfulness in their mouth. Their inward part is distractions. Their throat is an open tongue. They flatter with their tongue. Destroy them, O God, let them fall by thy own counsel. Cast them out of the multitude of their transgression, for they are rebel against thee. But let all those rejoice who put their trust in you. Let them ever shout for joy, because you defend them. Let those also who love your name be joyful in you. For you, O Lord, will bless the children, with your finger will surround them as with the shield. வானத்துக்கு நேராக நம்முடைய சத்திய வேதத்தை உயர்த்தி விசுவாசத்தின் அறிக்கையை செய்வாங்க. நமக்கு தந்த அருமையான இந்த பகுதிக்காக ஆண்டவருக்கு கூடான கூறி நன்றி. ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரை ஃபர்ஸ்ட் வீக்ல முதலாவது வாரத்துல கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை தேவனகி கர்த்தருடைய ஆண்டவரை வார்த்தையை தொனிக்கும்படியாக நீங்கள் தந்த மகத்துவ கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். சபையார் யாவரும் ஆமென் சொல்வதா. கர்த்தாவே தேவனகி கர்த்தர்தாமே இந்த நாளை ஒரு நிறைவு நாளாக, ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி வந்த இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செல்ல நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். எவ்வளவு வேகமாக ஒரு மாதம் கடந்து போய் இப்பொழுது ராஜா ஒரு புதிய மாதத்துக்கு, ஒரு புதிய துவக்கத்துக்கு எங்களை நீங்கள் அழைத்து வந்தீரேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சபையை தாமே இந்த நாள் வரைக்கும் நீங்கள் பிளஸ் பண்ணி ஆசீர்வாதத்தை நடத்தி வருகிறதுக்காக கர்த்தருக்கு கொடானபடி நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால எல்லாம் கூட விசுவாசிக்கிறவங்க தடைகளை உடைக்கிறவரு உடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறமானவர். எங்களோட வசனம் சொல்கிறது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிபடிக்கு நீங்க தந்தறின ஏக சுதனுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரே நீங்க பூமியில இருந்த நாட்கள் சொன்னீங்க, நான் உன்னை தேற்றுவானாகி பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும்படியாக நான் பிதாவினிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன் சொன்னீங்க. ஆண்டவரே வாக்கு உரைத்த தேவன், வாக்கு தத்தத்தை ஆண்டவரை நீங்க நிறைவேற்றி தந்தீங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல ராஜா கர்த்தர் தாமே சபைக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துவாரமாக நீங்கள் தந்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துங்க. Thank you for the dear loving the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே நீங்க சபைக்குள்ள வந்ததுக்காக, ஜனங்கள் மத்தியில வந்ததுக்காக, ரட்சிப்புல வந்ததுக்காக, ஆண்டவரே வாழ்க்கையில ஆண்டவரே ஒவ்வொரு ஆழமான பகுதியில நீங்கள் வந்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி செல்ல நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். God speak to us, oh God. பேசும் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு காதுகளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை துணிக்கும்படியாக இந்த காவலை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தகப்பனே நீங்க நல்லவராக, போதுமானவராக இந்த நாள் வரைக்கும் நீங்க நடத்தி வந்த தேவனுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நம்முடைய பாரத தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், சேமத்துக்காக, வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து தாங்க. இந்த காலவேளையில பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், சேமம்
சதா காலத்துல அதுக்குள் நிரம்பி இருக்க நான் ஜெபிக்கிறேன். எருசலேமுக்காக நீங்க பிரார்த்தித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி உங்களுடைய வேதம் சொல்றது தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் தாமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே, பிதாவாகிய தேவன் தாமே இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து அறிகிற அறிவுகளை நீங்க கொண்டு வருவீர்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீதி வலது கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Let's be seated. ஆண்டவருடைய சமூகத்துல அமர்வோம். நம்ம திலகர சிஸ்டர் இயேசு மணி எபினேசர் அவர்கள் ஒரு பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க சிஸ்டர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், தாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செவ்வையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். பலவித சோதனையா உடலிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்துக்குள்ள தேவனாகிய கர்த்தர் புதிய கிருபையும் தைரியம் இரக்கத்தை ஆண்டவர் பாராட்டுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம மத்தியில் இருக்கிற ஜோ பாஸ்டர் அவர்களை கரகோஷத்தோடு அவரை அழைப்போங்க. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Put your hands together one more time. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மறுபடியாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோங்க. The Bible says God is good. வேதம் சொல்றது கர்த்தர் நல்லவர். And He is good all the time, not only today, but all the time. இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, அவர் எப்பொழுதுமே என்னவா இருக்கிறாருங்க, நல்லவராகவே இருக்கிறார். So you should be gratitude and grateful for God. ஆண்டவருடைய நாமத்துக்கும் ஆண்டவருக்காக நாம் உண்மை துவாரமாக இருக்கும்படியாக ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை எதிர்பார்க்கிறார். The Bible teaches us again and again He is a good God. மறுபடியாக சத்தியவேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. Sometimes we forget what God has done in our life. சில நேரத்துல கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த விஷயங்களை நாம் மறந்து விடுவோம். Sometimes we forget to thank Him. சில நேரத்துல நாம் அவர் செய்த கிருத்தியங்களை மறந்து விடுவோம். Sometimes we forget to give the glory what God has called upon our life. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பின் மகிமையை நாம் மறந்து விடுவோம். And we be like a wanderers and vagabonds. சில நேரத்துல நாம் அலைந்து திரிகிறவர்களாகவும் காணப்படலாம். Not only physical vagabonds but spiritual vagabonds. வெறும் சரீர விதமாகவும் கிடையாது, ஆவிக்குரிய விதத்திலும் சில நேரத்துல நாம் அலைந்து திரிகிறவர்களாக மாறிவிடுவோம். And when we are disturbed, when we have been pushed and crushed, we seek God's presence again. சில நேரத்துல என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்துட்டு நாம் உடைக்கப்பட்டவர்களாக நொந்தப்பட்டவர்களாக அந்த நேரத்துல ஐயோ கடவுளை நாம் தேடனா ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்குமே அப்படி நாம் நினைக்கிறவர்களாக இருப்போம். That is not what is faith in God. அந்த காரியம் கர்த்தருக்குள் விசுவாசத்தின் துவாரை அல்ல. Faith in God is obedience. கர்த்தருக்குள் இருக்கிற விசுவாசம் என்ற வார்த்தை பார்க்க போகும்போது அது கீழ்ப்படிதலாக காணப்படுகிறது. If I put a question this morning and asking if you really want to be blessed, every one of you would say yes, I want to be blessed. உங்களை பார்த்து இந்த காலவேளை நான் எல்லோரையும் பார்த்து ஒரு கேள்வி, நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படணுமா நான் கேட்டா நிச்சயமா இங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்வீங்க தெரியுங்களா? ஆமா, நான் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும். But there is a condition which applies in the eyes of God. ஆனா ஆண்டவருடைய தோராயில ஆண்டவருடைய பார்வையில ஒரு நிபந்தனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Without God's condition He will never bless the people. ஒரு நிபந்தனை இல்லாத கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டார். The Bible teaches and reminds us. மறுபடியாக பரிசுத்த வேதம் நம்மை நினைப்பூட்டுகிறது. Many people think I do hard work I'll be blessed. சிலர் நினைக்கலாம் நான் கஷ்டப்படுகிறேன் அதனால நான் blessing-ஆ இருப்பேன்னு சொல்லி. Many people think I have wisdom and I have education I can be blessed. இன்னும் சிலர் சொல்ல நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லலாம். Many people say that my ancestors have kept property, I am blessed. இன்னும் சிலர் சொல்ல ஐயோ என்னுடைய பெற்றோர் என்னோட முன்னோர் என்னோட தாத்தா பாட்டி எல்லாம் எனக்கு சொத்து வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். So many people have different understanding about blessings. சிலருக்கு வித்தியாசமான ஆசீர்வாதத்தின் புரிந்து கொள்கிற தன்மைகள் உண்டு. But the Bible says conditions of God. ஆனா வேதம் சொல்றது நிபந்தனைகளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். When God created Adam and Eve, He gave positions and dominion on the Garden of Eden. பாருங்க, கர்த்தர் தாமே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்து அவர்களை ஏதேன் தோட்டத்துல வைக்கும்போது நீங்க பூமியை என்னங்க பலகி பெருகி நீங்க ஆளுகை செய்ய கடவர்னு சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கிறோம். He said don't eat one fruit, that fruit will make you break all the laws. தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு விருட்சத்தை நீங்க சாப்பிடாதீங்க, அது சாப்பிடும்போது எல்லா கட்டுமானத்தை கட்டளைகளை உடைக்கப்படுவதாக காணப்படும். There was a condition, ஆண்டவர் நமக்கு ஒரு நிபந்தனை தந்தார், and there was a choice. அதே நேரத்தில் நமக்கு ஒரு சாய்ஸ், தெரிந்து கொள்கிற ஒரு விஷயத்தை. You can say it, God is God of grace and favor. Yes, He is. நாம் சில நேரத்தில் சொல்ல கர்த்தர் இரக்கமுள்ளவர் தயவுள்ளவர் தானே அப்படின்னு சொல்லலாம். Voluntary blessings will not come from God. பாருங்க, கர்த்தருடைய கட்டாயப்படுத்தி உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். He will always bless His children upon His conditions. கர்த்தர் எப்பொழுதுமே அவருடைய நியமத்திலே தான் அவருடைய ஆசீர்வதிக்க வாஞ்சியுள்ளவராக The Bible இருக்கிறார். reminds in the book of Deuteronomy chapter 28 verse 1 it says, and it shall come to pass if thou shalt hearken diligently unto the voice of the Lord thy God. பாருங்க, உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம், இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.
Hallelujah. Hallelujah. I will exalt you above all nations on the earth. பாருங்க, ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார்னு அந்த வசனம் சொல்கிறது. To be successful, it is important to have a plan. பாருங்க, ஒரு வாழ்க்கையில முன்னால வரணும், வாழ்க்கையில எல்லாருக்கும் முன்பாக வெறிதனமாக வரணும்னா உங்களுக்கு ஒரு திட்டம் அவசியம். Or else a new beginning. இல்லைன்னா ஒரு புதிய துவக்கம். If you don't have a plan, நமக்கு ஒருவேளை திட்டம் இல்லைன்னு சொன்னா, and you don't have a new beginning, நமக்கு ஒரு துவக்கம் இல்லைன்னு சொன்னா, your life is messed up. நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய வீழ்ச்சியின் காரியமா போயிடும். Yesterday I was asking one of my student is IT consultant. I was asking the question. நேற்று தினம் என்னுடைய ஸ்டூடண்ட் ஐடி கன்சல்டன்ட் ஆக இருக்கிறார். அவரிடத்துல ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். I asked him, can you explain me a word what is complete and what is finished? நான் அவரை பார்த்து கேட்டேன், என்னதுங்க கம்ப்ளீட்டும் ஃபினிஷ், முடிந்ததும் என்னங்க கம்ப்ளீட் என்ற வார்த்தை ரெண்டும் ஒரே மாதிரி தான் என்ன இருக்குங்க ஆங்கில வார்த்தையில கேட்கிறோம். Can you explain to me this word? கம்ப்ளீட் அப்புறமா என்னங்க ஃபினிஷ் என்ற வார்த்தை. Then he started to think. அவர் யோசிக்க ஆரம்பித்தார். I said, okay, take time. நான் சொன்னேன், நேரத்தை எடுத்துட்டே சொல்லுன்னு சொன்னேன். And after the end of the conversation he said, give me a day's time, I'll answer you. அவர் சொன்னார், எனக்கு நான் பேசிட்டு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் சிந்திச்சு உங்களுக்கு சொல்றேன் சொன்னார். Now today that same question for you, what is the word to start a new beginning and having a plan? பாருங்க, இன்னைக்கு உங்களை பார்த்து அதே போல கம்ப்ளீட் ஃபினிஷிங் என்ற கேள்வியை போல என்னங்க ஒரு திட்டமும் அதே போல ஒரு துவக்கத்துக்குரிய அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன? We don't have a plan, but you are living on the surface of the earth. நமக்கு எண்ணங்கள் திட்டங்கள் கிடையாது, ஆனாலும் இந்த பூமியில நாம என்ன பண்றாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We don't know where we are heading, but we are living a life. நம்முடைய வாழ்க்கை எந்த கோணையில எந்த பகுதியாக போய் கொண்டிருக்கு நமக்கு தெரியல, ஆனாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். God is giving you a new beginning, but still you are living in the old life. பாருங்க, ஆண்டவர் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட சிலராகிய நாமோ இந்த பழைய எண்ணத்திலும் திட்டங்களை போய் கொண்டு இருக்கிறோம். This is for the people of Israel who walked from the land of Egypt and heading towards the promised land. பாருங்க, எகிப்தை விட்டு இஸ்ரவேலின் ஜனங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் பயணத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், நான் உனக்கு மேல் திட்டத்தை வைத்திருக்கிறேன், நான் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் சொன்னார். For 400 years you were in slavery, but now I'm going to give a land of milk and honey, a promised land. பாருங்க, 400 ஆண்டுகளாக நீங்கள் அடிமையாக எகிப்தின் வீட்டில் இருந்தீங்க, ஆனா இப்பொழுது நான் வாக்கு உரைத்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு நான் துவாரமாக தருவேன். Your generations are passed in the deserts. உங்களுடைய தலைமுறைகள் வனாந்தரத்துல பாலைவனத்துல அவர்கள் மடிந்து போனார்கள். Now you cannot carry them with the same mind for the promised land. ஆனா பாலைவனத்துல இருந்த அதே அனுபவத்தை நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்க கொண்டு போக முடியாது. And now I'm going to give a new instruction so that you will live and be blessed. நான் இப்பொழுது உங்களுக்கு புதிய கட்டுமானத்தை, புதிய காரியத்தை உங்களுக்கு கற்றுத் தருவேன். நீர் அவைகளை பிடித்துக் கொண்டு புதிய தேசத்துக்குள்ள A plan of success in the land of Canaan. பாருங்க, புதிய திட்டத்தை கானான் தேசத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். And to receive this blessings you should have obedience of God. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நாம் விசுவாசிகளாக நாம் தேவன் மேல் நாம் கீழ்ப்படியுள்ளவர்களாக இருக்கணும். And obedience is the roadmap of God's blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் எல்லோருமே கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக மாறணும். Now this morning God is telling that the roadmap for your blessing for this year is your life. பாருங்க, இந்த ஆண்டுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தினுடைய துறை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. And to receive this you should have obedience. இந்த ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ள பெற்றுக்கொள்ள கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். Today people don't have obedience, spiritual obedience. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய கீழ்ப்படிதல் இல்லாமலே இருக்கிறாங்க. They have physical obedience but not spiritual obedience. மாம்சரீகத்துல கீழ்ப்படிஞ்சிடுவாங்க, ஆனா ஆவிக்குரிய விஷயத்தை என்ன நீங்க உங்களுக்கு கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத இருக்கிறாங்க. That's why when they seek the God's presence. அதனால தான் சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சா கடவுளை தேடுவாங்க. When they are encouraged they search more. அவங்க உற்சாகப்படப்பட்டால் அவர்கள் இன்னும் கர்த்தரை தேடுவார்கள். When something goes bad in their life they say okay next Sunday. ஒருவேளை ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்கும்போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்படியாகிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் போயே போகணும்வாங்க. Then they want God to pressure and do the miracle. அப்பொழுது ஆண்டவர் எப்படியாய் அழுத்தப்படுத்தி இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள்
செய்தே செய்யணும் கேட்பாங்க. This is cultural religious thinking. பாருங்க, இது பாரம்பரியமான கலாச்சாரத்தினுடைய ஆலோசனை யோசனையாக காணப்படுகிறது. God says I am in spirit. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் ஆவியோடு இருக்கிறேன். I am a fresh blessing. நான் ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் துவக்கமாக இருக்கிறேன். My blessings will not reach you but generations and nations. பாருங்க, ஆண்டுடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக தேசங்களுக்கு தொட அளவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். Not only for you, for the next generations. இது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆனா தலைமுறை தலைமுறைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். Now there is a new law which has happened in United States. பாருங்க, அமெரிக்கா தேசத்துல ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. Not catch and release, catch and throw. பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு பிடித்து அவர்களை வந்துட்டு விட்டு விடுவாங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, பிடித்து அவர்களை தூக்கி விசாரிக்கணும்னு சொல்ற ஒரு இடத்துக்கு வந்தது. The whole nation is in turmoil. பாருங்க, முழு தேசமே ஒரு கேள்விக்குரியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. Many people who lived years in that country are scared. அந்த ஜனங்க ரொம்ப ஆண்டுகளாக அந்த தேசத்துல இருந்திருக்காங்க, இப்போ பயத்தோட இருக்காங்க. They are returning back to their home with like handcuffs. பாருங்க, அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு கையில பிடிமானத்தை போல் பிடித்துக்கொண்டு அவர்களை தூக்கி போய் போடுகிறாங்க. They were living enjoyably. அவர்கள் எல்லோருமே சந்தோஷத்தோடு இருந்தாங்க. They had benefits of that nation. அந்த தேசத்துடைய ஆசீர்வாதங்கள் இருந்தது. They had all blessings. அவர்களுடைய எல்லா பரிமாணத்தின் ஆசீர்வாதங்களை கண்டார்கள். But overnight. ஆனா ஒரு இரவுல on one signature. ஒரு சிக்னேச்சர்ல America is threatened. இப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா, அமெரிக்கா தேசம் இப்போ ஒரு கேள்விக்குரிய இடத்துக்கு வந்துருச்சு. Same thing will happen for us also. நமக்கும் அதே போலதான் நடக்குங்க. This is not permanent for us. இந்த பூமியானது நமக்கு என்னங்க சொந்தமானது அல்ல. Heaven is permanent for us. பரலோகம் தான் நமக்கு என்னதுங்க நித்திய வீடாக இருக்கிறது. We are enjoying today. இன்னைக்கு நாம் எல்லோருமே தேவனுடைய வார்த்தையில சந்தோஷமாக இருக்கிறோம். When our time is done, நம்முடைய நேரம் முடிந்து போகும்போது where will we spend our eternity? நம்முடைய நித்தியத்தை நாம் எங்க செலவழிக்க போகிறோம்? Are you in obedience with God? கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிகிறவர்களாக Or இருக்கிறோம். you are only seeking blessings of the milk of land and honey? நாம் இல்லன்னு சொன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துடைய ஆசீர்வாதத்தின் பரிமாணத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். The Bible teaches. வேதம் கற்றுத் தருகிறது. Obedience is better than knowledge. பாருங்க, கீழ்ப்படிதல் ஞானத்தை காட்டிலும் ரொம்ப விசேஷமானது. Obedience is better than knowledge. பாருங்க, கீழ்ப்படிதல் ஞானத்தை அறிவை காட்டிலும் ரொம்ப பிரம்மாண்டமானது. Because Deuteronomy 28:2 says, ஏன்னா உபாகம் 28:2 சொல்கிறது, and all these blessings shall come upon thee and overtake thee if thou shalt hearken unto the voice of thy God. பாருங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்க்கும்போது இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்கள் உம்மை வந்து சேர்ந்து கொள்ளும். How can it come? எப்படி வரும்? When you have the obedience. கர்த்தருடைய கீழ்ப்படிதல் மனுஷனுக்கு நமக்கு தேவைங்க. Not knowledge. அறிவு அல்ல. Knowledge will perish. அறிவு அது தோத்து போய்டும். We will say we will have intellectual knowledge. நாம் சில நேரத்துல சொல்ல எனக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லலாம். Knowledge of the world. உலகத்தின் அறிவு, knowledge of your ancestors. நம்முடைய பெரியவங்களுடைய அறிவு, knowledge of everything. நமக்கு எல்லாவற்றை பத்தி ஒரு புரிந்து கொள்கிற அறிவு நமக்கு The இருக்கு. people of Israel were spending their life for 400 years in Egypt. பாருங்க, எகிப்தின் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில 400 ஆண்டுகளாக அவர்கள் அங்கதான் இருந்தாங்க, வசித்துக் கொண்டிருந்தாங்க. They knew many knowledge about how to tackle Pharaoh. எகிப்துடைய கலாச்சாரத்தையும் எகிப்துடைய ராஜாவாகிய ஃபாரோனையும் அவருடைய சிந்தனை யோசனை அவர்கள் அறிந்திருந்தார்கள். Because the Pharaoh itself is a skillful man. பாருங்க, ஏற்கனவே வேதத்தின் அடித்தளத்தை பார்க்க போகும்போது பார்வோனும் நல்ல சிந்தனையாளரும் நல்ல யோசிக்க உள்ளவர்களாக இருந்தார்கள். These people also would be skillful to understand his blessings. அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் செய்கிற வேலையுடைய பரிமாணத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள அவர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். Now God, ஆனா இப்பொழுது கர்த்தரோ is telling a new thing, new beginning for the people of Israel. ஆண்டவர் தாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் இருக்கிற நேரத்துல புதிய வார்த்தைகளை, புதிய காரியங்களை, புதிய ஆசீர்வாதத்தை கற்றுத் தருகிறார். Don't walk in your old fashion. உன்னுடைய பழைய தோற்றத்துல நீ நடக்காத. I'm going to bless you newly. நான் உன்னை புதுமையாக உன்னை ஆசீர்வதிப்பேன். If you disobey me, நீர் கீழ்ப்படியாமல் போனால் everyone have been lost in desert. எல்லாரும் இந்த பாலைவனத்துல வனாந்தரத்திலே நீங்கள் போய்டுவீங்க. Now I'm entering into a new blessing. நான் இந்த நாட்கள் ஒரு புதிய துவக்க ஆசீர்வாதத்துல நடக்கிறேன்.
blessing of land of milk and honey. என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பாலும் தேனும் என்னது பொழிகிற இடத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போகிறார். But I have one condition on that. ஆனா ஆண்டவர் நிபந்தத்தை ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். Obey me. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. Obey me. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. All you're doing, obey me. ஆண்டவருடைய வார்த்தையில எல்லா விஷயத்தையும் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக மாறுங்க. நான் எப்படி தேவனை கீழ்ப்படிய முடியும்? Seeking His presence diligently, the Bible teaches. ஆண்டவருடைய சமூகத்தை உத்தம இருதயத்தோடு தேடுகிற பிள்ளைகளாக. No matter what your condition is. உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டிருக்குது எனக்கு தெரியாது. No matter your money, don't have money, or have auto or don't have auto, but you should diligently seek God's blessings. கர்த்தரை தேடுகையில நமக்கு சூழ்நிலைகள் இக்கட்டுகள் பிரச்சனைகள் பணம் இருக்கும் இல்லாத போவோம் வாகனம் கிடைக்காத போ ஆனா கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுங்க. Walk and come. ஒருவேளை சித்தமானால் நடந்து கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. Don't have vehicle, walk and come. ஒருவேளை வாகனம் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆண்டவருடைய சித்தமானால் நீங்க நடந்து வாங்க. Don't have food, drink water and come. ஒருவேளை அந்த நாளுக்கு வேண்டிய உணவு கூட இல்லைன்னு சொன்னா நீங்கள் அதை தண்ணி குடித்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. Head pain still come. உங்களுடைய வாழ்க்கையில தலைநோவா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. Stomach pain still come. உங்களுடைய வாழ்க்கையில வயிற்று வலியாக இருந்தாலும் நீங்க வாங்க. Any problem, please come. என்ன பிரச்சனைகள் இக்கட்டுகள் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வாங்க. Broken family, please come. உடைக்கப்பட்ட குடும்பத்வாரங்களை ஆண்டவர் தேடி வாங்க. No job, please come. வேலை இல்லாத ஒரு வேலை சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வாங்க. Bible says, வேதம் சொல்கிறது, whoever is heavy laden and burdened, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, come unto me. எல்லோருமே என்னிடத்துல வாங்க. Not who is good, நான் யார் நல்லவன் சொல்ல, not who's having cars and vehicles and good families, நல்ல குடும்பம் நல்ல வாகனத்தை நல்ல வீடுகளை இது வைத்திருக்கிறவர்களே ஆண்டவர் அழைக்கல. but heavy laden and burdened. யாரை அழைக்கிறாரு? ஆண்டவர் வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே நீங்க எல்லோருமே என்னிடத்துல வாங்கன்னு அழைக்கிறார். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் மறுபடியாக திரும்ப அழைப்பேன். என்னுடைய சமாதானத்தை உன்னுடைய இருதயத்தில் நான் வைப்பேன். This is a call of God. இதுதான் கர்த்தருடைய மேலான அழைப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் obedience. இவைகள் ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படிய வெளிப்படுத்துகிறது. Faith teaches not seeing things. பாருங்க, விசுவாசம் காணுகிற விஷயத்தை கற்றுத் தருகிறது அல்ல, believing which you haven't seen it. இதுவரைக்கும் காணாத விஷயங்களை நம்பி அதுவே விசுவாசம் வைக்கிற காரியத்தை கற்றுத் தருகிறது. That is faith. அதுதான் விசுவாசம். And in faith you need to have obedience to search God. ஆண்டவருக்கு முன்பாக விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு நாம் தேவனை தேடணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். It is not what we know, it counts to God. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் தேடுகிற விஷயம் அல்ல. The book of James chapter 4:17 says, இது யாக்கோபு புத்தகம் 4:17 வசனம் சொல்கிறது, therefore to one who knows the right thing to do and does not do it, to him it is sin. பாருங்க, அவனுக்கு சில விஷயம் தெரியும். வாசிங்க சகோதரி. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாத போகிற புகையை போல இருக்கிறதே. The book of James chapter 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். Who knows to do the right thing, பாருங்க, நல்லது செய்ய அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட and if he is not doing it, அதை அவன் செய்யாத போயிட்டான். it is sin. அது என்னவா மாறுகிறதுங்க? பாவமாக மாறுது. You know it is good to come to the presence of God. உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது நல்லதுன்னு தெரியும். He is a blessing channel. அவர்தான் ஆசீர்வாதத்துக்கு வாசலே தெரியும். He is the source for everything. அவர்தான் எல்லாவற்றுக்கும் துவக்கமாக இருக்கிறார். He is the way, the truth and the life. வேதம் சொல்லுது அவரே சத்தியமும் ஜீவனும் வழியாக இருக்கிறார் சொல்லி. He is the daily bread. அவர் தினந்தோறும் அப்பமாக இருக்கிறார். He is life in abundance. அவர் ஜீவனை பரிபூர்ண உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறீங்க. ஆனா அறிந்த நீங்க கர்த்தரை தேடாமல் இருக்கிறோமே, அப்போ என்ன எடுத்துங்க? கடவுளை தேடாத போகும்போது பாவத்தை அதே மாறி. This is not for unbelievers. இது இந்த வசனம் வந்துட்டு புறஜாதி ஜனங்களுக்கு எழுதப்பட்டது இல்லைங்க. This is for believers.
யாருக்கு எழுதப்பட்டது? நல்லது செய்ய தெரிந்தும் கூட நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தேடாத இருக்கிறீங்களா? அது என்னவா மாறுகிறதுங்க? பாவமாக மாறுகிறது. That's why every Sunday preachers we hold the mic and we say, please come. அதனால தான் பிரசங்கியாராகி நாங்க மைக்க பிடிச்சு சபைக்கு வாங்க 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 என்றவங்களே நாங்க அழைத்து கொண்டிருக்கிறோம். Walking in sin. ஆனா நாம என்ன செய்யறோங்க? பாவத்தையே நடந்து கொண்டிருக்கிறோம். Doing things against God. கர்த்தருக்கு பிடிக்காத விஷயத்துல அதிகமாக ஈடுபாடு உள்ளவராக God இருக்கிறோம். is desperately seeking you. ஆண்டவர் உன்னை உத்தம இருதயத்தோடு நீ வந்திருக்கிற ஆலயத்துக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். He's waiting to bless you. அவர் உன்னை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். He's waiting to multiply you. அவர் உன்னை அபிவிருத்தி செய்ய He வாஞ்சிக்கிறார். wants to showcase His power on the surface of the earth. உன்னுடைய இக்கட்டான சூழல்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தருடைய பராக்கிரமத்தை வல்லமை உன் மூலமாக வெளிப்படுத்த He வாஞ்சிக்கிறார். wants to use simple people like you and I. கர்த்தர் தாமே சாதாரணமான ஜனங்களாகிய நீங்களும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வாஞ்சிக்கிறார். That day we tell one thing. ஆனா அந்த நாள் தான் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. Vomit I did in the morning. ஐயோ எனக்கு வாந்தி வந்துருச்சுங்க காலையில, I will not go to church. அதனால நான் எங்க போக மாட்டேன், சபைக்கே போக மாட்டேங்க. My chest is paining. ஓ எனக்கு செஸ்ட் பெயின் ஆகுதுன்னு I'm சொல்லுங்க. not going. இன்னைக்கு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. Headache is happening. ஓ தலைநோய் வந்துட்டு இருக்குதுங்க, I'm not going to. நான் சர்ச்சுக்கு போக மாட்டேங்க. My brothers and sisters. என் சகோதர சகோதரிகளே, Moses spent 40 days and nights in the wilderness. வனாந்தரத்துல மோசேயானவன் 40 இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல நேரத்தை He செலவழித்தான். waited for God. கர்த்தருக்காக காத்திருந்தான். How many of you are waiting? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படியா காத்திருக்கிறோம்? 40 days is coming for fasting. பாருங்க, வரப்போகிற மார்ச் மாசம் 5ஆம் தேதி 40 நாளுடைய உபவாசம் ஆரம்பிக்க போகுது. People make resolutions. அந்த நாட்கள் தேவனுக்கு முன்பாக சில கோரிக்கைகளை சொல்லலாம். I'll not eat 40 days chicken and mutton. ஆண்டவரே நான் கறி சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே. Good for chicken and mutton. At least 40 days is extending for them. ஏன்னா யாருக்கு சந்தோஷம்னா அந்த சிக்கன் என்னங்க அதுக்கு தான் சந்தோஷம். 40 நாள் இவங்க நம்மள சாப்பிட போறதுன்ற ஒரு சந்தோஷம். But where is the spiritual standard? ஆனா நம்முடைய ஆவிக்குரியத்துடைய நிலைப்பாடுகள் எங்கே? Eating will not elevate your spiritual standard. சாப்பிடுகிறதும் சாப்பிடாத போகிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை மேன்மையாக்குறது அல்ல. That will only bless your physical extending and decreasing. அவைகள் நம்முடைய மாம்சரீதமாக பலத்தையும் பலவீனத்தையும் அதை சார்ந்ததாக காணப்படுகிறது. Seeking God. கர்த்தர் என்ன பண்ணாங்க? உத்தம இருதயத்தோட Push Him more. இன்னும் அதிகமா தேடணும். In obedience. கீழ்ப்படிதலோட. Everything is God in my life. நீங்க என்ன வார்த்தை சொல்லணும் தெரியுங்களா? என் வாழ்க்கையில கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாவாக இருக்கிறார். Everything is God in my life. ஓ என் வாழ்க்கையில கர்த்தர் தாங்க எல்லாங்க. More than my husband. என்னுடைய கணவனை காட்டிலும், More than my wife. என் மனைவியை More காட்டிலும், than my kids. என்னுடைய பிள்ளைகளை காட்டிலும். Yesterday I went to a funeral. நேற்று ஒரு தினம் ஒரு சாவுக்கு நான் போயிருந்தேன். 50 years. அவருக்கு வெறும் 50 வயசு He மட்டும்தான். expired. அவர் மரித்து போனார். At this point of time he had a wife. அவருடைய மரித்து போகிற நேரத்தில் அவருடைய மனைவி இருந்தார். They had 2 grown sons. அவருக்கு வளர்ந்த 2 பசங்க இருக்கிறாங்க. He has gone now, he's no more. இப்போ அவர் கடந்து போயிட்டாருங்க. Will wife and kid go along with them? சிந்தித்து பாருங்க, மனைவியும் பிள்ளைங்க டாடி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி நாமளும் போக முடியுமா? Not go. நம்ம போக முடியாது. Because life is different. காரணம் என்னது? வாழ்க்கை வேற. But investing time with them, ஆனா நேரத்தை நாம் இருக்கிற நாட்கள் அவரிடத்துல நாங்க செலவழித்தோம். we will break the presence of God. நம்ம என்ன எடுத்தீங்களா? கடைசியில அது சுக்குநூறாக மாறிவிடும். We should not spend more time. பாருங்க, நாம் எந்த மனிதர்கள் அதிகமாக சார்ந்து இருக்கிறோமோ ஒரு காலத்தின் கட்டாயத்தின் தோற்றத்தில் அது சுக்குநூறாக மாறிடும். But eternally one thing is there. ஆனா நித்தியமான ஒரு விஷயம் உண்டு. That's God. அதுதான் யாருங்க? கர்த்தராக இருக்கிறார். That's God. அதுதான் கர்த்தர். And that's what God is teaching here. அதுதான் இந்த இடத்துல இந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு கற்று தருகிறார். Your family came along with you. பாருங்க, உங்களுடைய குடும்பம் உன்னோடு வந்தது. Your descendants came along with you. நம்முடைய வம்சதாரிகள் நம்ம கூட They வந்தாங்க. disobeyed me. ஆனா அவர்கள் எல்லோரும் என்ன செய்தாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் They died நடந்தாங்க. in the wilderness. அவர்கள் வனாந்தரத்தில் அழுதார்கள். They are perished. அவர்கள் அழிந்து போயிட்டாங்க. Now you are blessed. ஆனா இப்பொழுது நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. Now I am going to send you into a new land. நான் இப்பொழுது உன்னை ஒரு புதிய தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போகிறேன். A new plan for you. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திட்டங்களை Don't வைத்திருக்கிறேன். walk in their strength. அவங்களுடைய சுயபலத்துல நீங்கள் சார்ந்து Don't walk in இருக்காதீங்க. their mentality. அவங்களுடைய சிந்தனையில நீங்க Come இருக்காதீங்க. into my way. ஆனா என் வழியில நீ நடக்கும்போது, They did not seek God. ஆனா அவர்கள் இருந்த நாட்களில் என்னை தேடல. They knew me, I was God. அவர்களுக்கு தெரிய நான் தான் அவர்களை வனாந்தரத்திலிருந்து தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பக்கத்தில் நான் தான் கொண்டு போனேன். அவர்களுக்கு I தெரியும். opened the Red Sea.
நான் தான் அந்த சமுத்திரத்தை இரண்டாக I பிளந்து visited Pharaoh. பார்வோன் ராஜாவை நான் தான் I சந்தித்தேன். did creative mighty miracles through my son. என்னுடைய மோசே தாசன் மூலமாக 10 வித்தியாசமான அற்புத அடையாளங்களை நான் நிரூபித்தேன். I did all things. நான் எல்லாவற்றையும் செய்தேன். Redeem you. உங்களை ரட்சித்துக் But கொள்ள they முடியாது. know me, but they did not worship me. பாருங்க, அவர்கள் எல்லா தேவனுடைய வல்லமையை பார்த்தார்கள், ஆனா அவர்கள் என்னை தொழுது கொள்ளவில்லை. I killed them. நான் அவர்களை ஒன்றுமில்லாத நிர்மூலமாக்கி விட்டேன். God is a killer. பாருங்க, ஆண்டவர் நிர்மூலமாக்கி விடுவார். He is a killer. அவர் நிர்மூலமாக்கி விடுவார். He is a killer. அவர் நிச்சயமாக நிர்மூலமாக்கி When you விடுவார். pray, நாம் ஜெபிக்கும் போது the enemies can be killed. பாருங்க, எல்லா சத்துருடைய கோட்டைகள் என்ன செய்ய முடியும் தெரியுங்களா? கர்த்தரால நிர்மூலமாக்கி விட முடியும். He is a good warrior. அவர் யுத்தம் செய்கிறவர். That's what the Bible says. He is a more than conqueror. அதுதான் வேதம் சொல்றது. அவர் எல்லாவற்றும் ஆளுகை செய்கிறவராக He is இருக்கிறார். a conqueror. அவர் ஆளுகை செய்கிறவர். He'll be quiet. அவர் சும்மாதான் இருப்பார். But someone disturbs him. ஆனா யாராலும் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டா His mind will change. அவருடைய எண்ணங்கள் மாறும். God is not so easy. பாருங்க, கர்த்தரை தேடுகிற விஷயம் அவ்வளவு லேசான லகுவான இல்ல. You will not listen to his own words sometimes. பாருங்க, அவருடைய வார்த்தையை அவருக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஜனங்கள் அவர் விடமாட்டார். He will touch them. அவர்களை தொட்டு விடுவார். Imagine யோசித்து பாருங்க, how these people rebelled against God. இந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவனுக்கு முன்பாக எப்படி அவர்கள் எதிரொலியாக அவர்கள் நின்றாங்க. And God said, no, you are not going to come. ஓ, நீங்க யாருமே இந்த கானான் தேசத்துக்கு நீங்க வர மாட்டீங்க. He loved them once upon a time. பாருங்க, ஆண்டவர் தாமே அவர்களை நேசித்தார். He showcased his power. அவருடைய வல்லமையை He வெளிப்படுத்தினார். showcased his love. அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். People march behind God. The Bible teaches. வேதம் சொல்றது கர்த்தர் முன்பாக போனாங்களா, ஜனங்க பின்பாக அவரை பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க. வேதம் But சொல்றது. still they miss the glory of God. அப்படியாக இருந்தாலும் கூட ஜனங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய மகிமையை அவர்கள் எழுந்து போனார்கள். The Romans 2:13 says, ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, for it is not the hearer of the law who are just before God. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். யாராக்கப்படுவார்களா? நீதிமானாக ஆக்கப்படுவார்கள். If you are righteous, ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதியாக நின்னா, if you hold to the promise and obedience of God, கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக மாறும். when you disobey God, நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது breaking the law of God upon your life, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை நாம் உடைக்கிறவர்களாக இருக்கிறோம். and on the day you will be crying, பாருங்க, நிச்சயமாக ஆண்டவருடைய வருகை நாட்கள் நாம் அழுவோம். God, ஆண்டவரே, why I am not blessed? ஏன் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படல? Why my pain is still continuing? ஏன் ஆண்டவரே என்னுடைய துக்கமும் வேதனையும் இன்னும் தொடர்ச்சி கொண்டாக போய் கொண்டிருக்கிறது? Why darkness has surrounded me, God? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருட்டாக சூழ்நிலைகள் காணப்படுகிறது? So much of pain, God. ஏன் ஆண்டவரே இவ்வளோ வேதனைகள்? Yes, daughter. ஆண்டவர் தாமே சொல்வார், என் மகனே, என் மகளே, I can't do anything. நான் உனக்காக இந்த நேரத்துல எதுவுமே செய்ய முடியாது. Because you're not holding a law. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தை நீ பிடித்துக் கொள்ளாமல் I've போய்விட்டே. already blessed you. நான் ஏற்கனவே உன்னை நான் ஆசீர்வதித்து But you're வைத்திருக்கிறேன். out of law. ஆனா நீ சட்டத்துல இந்த நியாய பிரமாணத்துல நீ வெளியே போகும்போது, You're out of conditions. ஆண்டருடைய நியமத்துல இருந்து நீங்க வெளியே வருகிறீங்க. You're out of promises. ஆண்டுடைய ப்ராமிஸ்ல இருந்து வெளியே How வருகிறீங்க. can I break my promises? என்னுடைய வாக்கை நான் உடைத்து நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க You're முடியும்? out of law, daughter. பாருங்க, என்னுடைய சித்தத்துல இருந்து, எந்த எண்ணத்துல இருந்து, என்னுடைய நியாய பிரமாணத்துல நீ வெளியே வந்துட்ட. Come into the law. மறுபடியாக நீ ஆண்டவருடைய நியாய பிரமாணத்துக்குள்ள வா. Come into the law of God. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நீ வா. When you come into the law of God, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நீங்களும் நானும் வரும்போது no one can stop it. யாரும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாதுங்க, தடை செய்ய முடியாது. That's what Donald Trump said, come in the law to this land. அதுதான் அவர் இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ற அமெரிக்கா ஜனாதிபதி என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே இந்த தேசத்துக்கு நீங்க வரலாம், ஆனா நீங்க வந்துட்டு லீகலாக கரெக்டான வழியில தான் நீங்க வரணும்னு சொன்னாரு. If you're not in the law in this land, நீங்க இந்த சட்டத்துக்கு நீங்கள் உடையாமல் இருந்த மகிழ், catch and throw him. அவர்களை பிடித்தவர்களை வேற தேசத்துக்கு அனுப்பிவிடுங்க. Catch and throw him. அவர்களை பிடித்தவருடைய தேசத்துக்கு If he's அனுப்பிவிடுங்க. staying for 10 years, no problem, catch him and throw him. 10 வருஷமாக இருந்தாலும் கூட சட்டத்துக்கு அவன்
அவன் உடையவனாக இல்லைன்னா அவன் தூக்கி போட்டுருங்க. If he's born in this land also, no problem, catch him and throw him. ஒருவேளை அவன் இந்த தேசத்துல அவன் பிறந்திருந்தாலும் கூட அவனுடைய தகப்பனாகிய தேசத்துக்கு அவனை துரத்தி விடுங்க. He should abide in the law he spoke. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டத்துக்குள் நீங்கள் நியமனாக இருக்க ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். Without the law, நீங்க சட்டத்துக்குள் no இல்லாமல் one has permission to stay in this country. இந்த தேசத்துக்குள்ள யாரும் நிலைநாட முடியாது, நிக்க People are முடியாது. crying and grieving. இப்பொழுது ஜனங்க அழுகுறாங்க. Oh, we were born in this land. ஓ, இந்த தேசத்துல தானே நாங்க பிறந்தோம். Oh, in this land we had all our relations. எங்களுடைய குடும்பம் துவாராய்கள் எல்லாம் இங்க தான் இருந்தாங்க. Our kids are here. எங்களுடைய பிள்ளைங்க இங்க My இருக்காங்க. job is here. என் வேலை இங்க இருக்குது. Nothing can stop it. பாருங்க, இப்பொழுது ஜனாதிபதியானவர் அவர் சைன் பண்ணிட்ட பிறகு எல்லாமே என்னதுங்க, சட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். Every day flights are going through all over the world. உலகத்துல இருக்கிற நானா பகுதியில அமெரிக்கா தேசத்துல இருந்து பிளைட்ல பிடிச்சு அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டு Flights இருக்காங்க. are coming to India also. இந்தியா தேசத்துக்கும் வந்துட்டு இருக்குது. It's happening. I'm telling you, it's not story. பாருங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. சட்டத்துக்குள் இல்லாத யாரா இருந்தாலும் அவர்களை வெளியே துரத்தி விடுகிறாங்க. Same thing if you're not following the law of God. பாருங்க, அதே போல மனுஷனாகிய அவர்கள் இந்த சட்டத்தை இவ்வளவு கடைபிடிக்கும் போது வேதம் சொல்லுது, Where is in heaven? ஆண்டவர் தாமே வானத்தையும் பூமியையும் படைத்தவருங்க. There's no place in heaven for us. அதே போல கர்த்தரும் தாமே நமக்கு பரலோகத்தை என்ன கொடுக்க மாட்டாங்க, இடத்தை கொடுக்க மாட்டான். My mother was going to this church. நாம் சொல்லலாம், என்னோட தாயார் இந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. My uncle was the founder of this church. என்னுடைய மாமா வந்துட்டு இந்த சபையுடைய ஸ்தாபகரவராக இருந்தார். They are prayer warriors. அவர்கள் எல்லாம் ஜெப வீரர்களாக இருந்தாங்க. God will ask, ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்பார், யார் நீ? who are you? யார் நீ? Have you washed? ஆண்டவருடைய சமூகத்துல நீ நின்னியா? Did you come to the synagogue? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீ வந்தியா? Did you take part in the communion of the holy feast? போஜன வேளையில நீ நின்னியா? Did you diligently seek me? ஆண்டவருடைய சமூகத்தை நீ உத்தம இருதயத்தோட தேடினியா? Or just listening from the home about the sermons what preachers are preaching? வெறும் பிரசங்கியார் பேசுகிற அந்த வார்த்தைகளை மட்டும் நீ காதோடு கேட்டுக்கொண்டிருந்தியா? Where is your spiritual standards? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், உன்னுடைய ஆவிக்குரியத்தோட நிலைப்பாடு என்ன? That's what I said. அதுதான் உங்களுக்கு சொல்றாங்க. More than knowledge, obedience is important. அறிவை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். Now knowledge without obedience is hypocrisy. பாருங்க, ஞானம் விசுவாசம் இல்லாத அப்படின்னா கீழ்ப்படி இல்லாத போகும்போது அது நமக்கு விருதாக வேஸ்டாக The மாறும். book of James, யாக்கோபு புத்தகம் chapter 1 verse 22 says, 1:22. but prove yourself doers of the word and not merely hearers who delude themselves. வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக நீங்க மாறுங்க. I hope you understand it. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? Read it, sister. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்க, வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்யணும் சொல்றேன். This is a practice. இந்த வசனம் நாம் அனுதினமாக பிராக்டிஸ் செய்ய This வேண்டிய is not விஷயம். religious practice. ஏதோ பாரம்பரியமாக நம்ம எங்க போய் நிக்கிற ஒரு This விஷயம் is அல்ல. relationship practice. இது வரவாடுகிற ஒரு You're விஷயம். blessed this morning. இந்த காலவேளை கர்த்தரை ஆசீர்வதிக்க That's வாஞ்சிக்கிறார். why you have come here. அதனாலதான் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. That's why you're doing the will of God. அதனாலதான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து You should கொண்டிருக்கிறீங்க. tell your children also. இப்பொழுது நீங்க சித்தத்து வாரமாக மாறுகிற நீங்க உங்க பிள்ளைங்களுக்கும் இதை கற்றுத் You தரணும். should tell them boldly, face to face. அவருடைய முகத்துக்கு நேராக நீங்க சொல்லுங்க. Tell them, அவங்களுக்கு சொல்லுங்க, I once was living a worldly life. நான் ஒரு காலத்துல உலகத்தின் ஜீவித்தை நான் ஜீவித்துக் I கொண்டிருந்தேன். was bowing before all gods of this world. உலகத்தின் நானா வித்தியாசமான தேடுகையில நான் Our தேடிக்கொண்டிருந்தேன். generations was different. என்னுடைய தலைமுறை வித்தியாசமான பாரம்பரியமாக Your இருந்தது. grandfathers worship different gods. என்னுடைய முன்னோர்கள் வித்தியாசமான காரியத்தை பின்னோக்கி போய் கொண்டிருந்தார்கள். God touched me. ஆனா இந்த ஜீவனுள்ள தேவன் என்னை I was தொட்டார். sick. நான் சிக்காக இருந்தேன். I was possessed with evil spirit. பிசாசினால் பிடிக்கப்பட்டவனாக I had இருந்தேன். some pain in my body. என் சரீரத்துல ஒரு வியாதி I இருந்தது. was troubled mentally. என் மன ரீதியாக நான் I was உடைக்கப்பட்டேன். lost hope. நம்பிக்கை இல்லாத இருந்தேன். I did not have a meaning
meaningful life. என் வாழ்க்கையில அர்த்தமில்லாத ஜீவித்தை I ஜீவித்தேன். was living like a nomadic person. பாருங்க, ஒரு நோமேடிக், இங்கும் அங்கும் அழிந்து திரிகிறவளாக இருந்தேன். But this God Jesus ஆனா இந்த கர்த்தராகிய இயேசுவானவர் touched me. என்னை தொட்டார். He touched me. அவர் என்னை He தொட்டார். changed my life. அவர் என்னுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாக He மாற்றினார். removed pain. அவர் வேதனைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டார். Your children. பாருங்க, இந்த காரியத்தை என்ன சொல்லணும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்லணும். That's why I'm going to love this God. அதனாலதான் இந்த தேவனை மனப்பூர்வமாக நான் நேசிக்கிறேன். Until the last breath. எது வரைக்கும் நான் நேசிக்கிறேன்? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் This is நேசிக்கிறேன். my way. இதுதான் நான் தேவனை தேடுகிற ஒரு This is my love to my God. இதுதான் தேவனை நேசிக்கிற ஒரு If விதமாக. I don't go, நான் போகாவிட்டால் I'll be in mud. நான் மண்ணுக்கு போயிட்டு இருப்பேன். If I don't go to God, நான் தேவனை தேடாமல் போகும்போது the devil will overtake me. பிசாசானவன் என்னை மேற்கொள்வான். To stop that, அதை நிக்க வைக்க I want to march for Jesus. நான் கர்த்தருக்காக நடக்கணும். I want to go to His presence. அவருடைய சமூகத்துக்கு நான் போகணும். Tell your children. இவைகளை, இந்த காரியங்களை உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. This is important. இது மிக மிக If அவசியம். you don't tell it, நாம் சொல்லாத போனா you will be in heaven. அவர்கள் பரலோகத்துல வர முடியாது. You will be in hell. அவன் எங்க இருப்பான் தெரியுங்களா? நரகத்துல இருப்பாங்க. If you don't tell them, நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்காத போகும்போது no one can tell. யாரும் சொல்லிக் கொடுக்க No முடியாது. one can tell. யாரும் சொல்லிக் கொடுக்க No முடியாது. preachers can tell. எந்த பிரசங்கிமாரும் சொல்லிக் No கொடுக்க one will knock at your door and tell. யாரும் வீட்டு கதவை தட்டிட்டு இந்த சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. Yesterday, Apostle gave a beautiful sermon. பாருங்க, நேற்று தினம் அப்போஸ்தலனாகிய ஜான் அவர்கள் நல்ல ஒரு அழகான செய்தியை தந்தார். Many people were blessed. நிறைய ஜனங்க தொடப்பட்டாங்க. But there was a priest who came. அங்க வந்துட்டு ஒரு சாமியார், அவர் ஒரு ஐயர் வந்தாருங்க. He holded the Bible. அவரு பைபிளை பிடிச்சிட்டு இருந்தாரு. Amen. God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Take him to the cemetery. எடுத்து என்ன பண்ணுங்க, புதைக்கிறதுக்கு கொண்டு போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டார். Even in cemetery, அங்கேயும் கல்றையிலையும் God created man. கர்த்தர் மனுஷனை படைத்தார். Amen. ஆமென்னு சொல்லி என்ன Hey, பண்ணிட்டாங்க? close the box, man. பாக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? உடனே மூடிட்டாங்க. Son is crying. இந்த இடத்துல அவங்க பையன் அழுதுட்டு இருக்காங்க. Wife is crying. மனைவி அழுதுட்டு இருக்காங்க. Priest is not leaving. ஆனா பிரசங்கர் என்ன சொல்றாரு? பொட்டியை இப்ப மூடியே. I'll go home. நீங்க பொட்டியை மூடலன்னா நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு நான் போயிடுவேன். Yesterday's story. இது நேத்து நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க. Imagine. யோசித்து பாருங்க. Imagine. சிந்தித்து பாருங்க. Then I was telling to pastor. நான் ஊழியக்காரத்துல சொல்லிட்டு இருந்தேன். Their work is only in the church. அவங்களுடைய வேலை முழுசா என்ன பாத்தீங்கன்னா சர்ச்ல நிப்பாங்க. Out of church, no performance for them. சர்ச்சில இருந்து வெளியே வந்துட்டேன்னா நீங்க அவங்களுக்கு எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. That's why in church they have dress. அதனால தான் அவங்க சர்ச்ல அங்கீங்கள போட்டுப்பாங்க. They have mic இருக்கும். There are people assistants. அதுக்குன்னு 4-5 பேர் அசிஸ்டன்ட்ங்களா இருப்பாங்க. Church only they do all these things. சபையில மட்டும் தான் இவ்வளவு எல்லாம் செய்வாங்க. But you and I are not like that. நீங்களும் நான் அப்படி அல்ல. We are like Jesus following him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவரை போல போகிற இடமெல்லாம் சத்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். That is the difference between them and us. அவர்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசத்தின் தோராயம் அதுதான். We are walking like Jesus. இந்த நாட்களில் கர்த்தர் போல நாம் நடந்து கொண்டு No respect for you and I. உங்களுக்காக எனக்காக யாரும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. See this priest. ஆனா யோசித்து பாருங்க, இந்த அங்கி போட்டுட்டு இருக்கிற அந்த one dress on him. அவருக்கு ஒரு Dress கொடுத்திருக்காங்க. Music stopped. மியூசிக் நிக்க வச்சிட்டாங்க. People are up. எல்லா ஜனங்க எழுப்பி விட்டுட்டாங்க. What to say? Just close and come. வெறும் என்ன சொல்லிட்டாங்க, அந்த பொட்டியை வச்சு என்ன பண்ணுங்க, அடக்க பண்ணிட்டு வாங்க போலாம். People are respecting this. பாருங்க, இதோ ஒரு கூட்ட ஜனங்க இது நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. They are not listening to us. ஆனா என்னதுங்க, சத்திய வசனத்தை போதிக்கும் போது, ஞான பாலங்களுக்கு தரும் போது, ஞான உத்தேசத்தை உங்களுக்கு சொல்லும் போது அவளை இதை காதை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறோம். You and I care. நீங்களும் நானும் சிந்திக்கிறோம். But people are refusing it. ஆனா ஜனங்கள் அவைகளை வேண்டான்றாங்க. This is the truth of church today. சபையுடைய இதுதான் உண்மையின் துவாரங்க. They skip the church. சிலர்கள் சர்ச் உடன் வராத போயிடுவாங்க. They go for touring. டூரிங்க்கு போயிடுவாங்க, ஊர் சுத்தி They go இருப்பாங்க. for the family occasions. சிலர்கள் என்ன பண்ணுவாங்க, இங்க கொண்டாட்டம் இருக்குதுன்னு சொல்லி அங்க போயிட்டு I'm இருப்பாங்க. not against all these things. அவைகளுக்கு நான் விரோதம் கிடையாதுங்க. I'm never against all these things. அவைகளுக்கு விரோதம் கிடையாது. But don't go on the Sunday morning. ஆனா என்னுடைய தாழ்மையான கோரிக்கை உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு என்ன பண்ணாதீங்க, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போவாங்க. Because we have a God for us. காரணம் என்னது, எனக்காக ஒரு தேவன் சபையில காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for me. எனக்காக அவரு
அவளோடு காத்து கொண்டு to இருக்கு. bless me for the next 7 days. எதுக்கு காத்து கொண்டு இருக்கிறாரு? எனக்கு முன்பாக இருக்கிற அந்த 7 நாட்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்து கொண்டு The இருக்கிறார். Bible says, வேதம் சொல்கிறது, obedience is better than sacrifice. பாருங்க, கீழ்ப்படிதல் தான் எல்லா பலிகளை காட்டிலும் ரொம்ப விசேஷமானது. Let's turn to the book of Deuteronomy. மறுபடியாக உபாக புஸ்தகத்துக்கு Chapter திரும்பும். 28, 28ஆம் அதிகாரம் verse 9. 9ஆம் வசனத்தை கேட்பாங்க. உபாகம் 28:9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது அவருடைய வழிகளில் நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக உன்னை நிலைப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. He will keep you as a righteous people, a holy people. பரிசுத்த ஜனத்தை கர்த்தர் தாமே அவர்களை நிலைப்படுத்துவார் வசனம் சொல்லுது. And when you walk in his ways, அவருடைய வழிகளை நீங்கள் நடக்கும்போது he will establish his promises. கர்த்தர் தாமே வாக்கு உரைத்த தேவனை ஸ்தாபிப்பார் அவருடைய வாழ்க்கையில. The devil would have made a plan. பாருங்க, பிசாசானவன் உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருப்பான். You should not have a job. அவனுக்கு ஒரு வேலையே இருக்க கூடாது. They will speak creatively, cunningly. அவர்கள் ரொம்ப விசேஷமா தந்திரமாக பேசப்படும். Remove him from the job. வேலையில இருந்து எடுத்து போட்டுருங்க. But God will bless you. ஆனா கர்த்தர் என்ன செய்வார் பாத்தீங்கன்னா, அந்த வேலை சமூகத்துல அவர் நின்று உனக்காக வாதாடி உன்னை நிலைநாட்டுவார். இயேசுவின் நாமத்தில். Beautiful children coming to our church from the IT background. பாருங்க, ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு 2 பேர் இங்க வந்துட்டு இருந்தாங்க. One is called brother Sai. ஒரு சகோதரனுடைய பேர் சாயின்னு சொல்லி, And one more sister called Prasanna. இன்னொரு சகோதரி பேரு பிரசன்னான்னு சொல்லி. 3 months he was coming to the church, he told me. 3 மாசமாக என்னதுங்க எங்க இருக்கிற பீச்சிங்ல தங்கிட்டு இந்த சர்ச்சுக்கு அவர்கள் வந்துட்டு இருந்தாங்க. I prayed for them. அவர்களுக்காக ஜெபிக்க துவங்கினேன். You know what happened? உங்களுக்கு தெரியல என்ன நடந்தது? God promoted him. அவர்களை ப்ரமோஷன் தந்து And he got a better job. இங்க பெங்களூர் தேசத்தை காட்டிலும் பட்டணத்தை காட்டிலும் நல்ல வேலைகளை கிடைத்தது. Here is home. அவர் வீட்டு பக்கத்துலயே And a very good salary. நல்ல சாலரியோட ஆண்டவர் அங்க கொண்டு போயிட்டார். He says one thing, sir. அவர் சொல்கிறார், சார், How can I know? I don't understand. I got this blessing. I came to church, sir. பாருங்க, நான் சபைக்கு வந்தேன். ஏன்னா எனக்கே தெரியல, என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல பேமெண்டோடன்னு சொல்றார். I am blessed now, sir. இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Sir, you prayed, sir. நீங்க எனக்கு ஜெபம் பண்ணீங்க. Now I am blessed, sir. நான் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Whenever I get time, I'll call you, sir. நான் எப்பலாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். I said, okay, brother, you can call me. நீங்க கண்டிப்பா எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்க ஃபோன் பண்ணலாம். Miracles happen. பாருங்க, நிச்சயமாக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை என்ன பண்றாருங்க செய்கிறார். Who never knew God. கடவுளை பத்தியே தெரியாத ஒரு சகோதரர் Baptized. பாருங்க, இன்னும் ஞானஸ்தானம் கூட எடுக்கலைங்க. Who never read Bible properly. இன்னும் பைபிளையும் எடுக்கல, வாசிக்கலைங்க. By obedience, 3 months coming to church. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு 3 மாசம் விடாமுயற்சி தொடர்ச்சியாக சர்ச்சுக்கு வந்து And he received the blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாங்க? சுமந்து கொண்டு பெற்றுக்கொண்டு போனார். Last week one sister came. கடந்த வாரத்துல ஒரு சகோதரி வந்தாங்க. She said, அவர்கள் சொன்னாங்க, I attended so much of interviews. நான் எவ்வளவு இன்டர்வியூகளை நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். But no one called me. ஆனா யாருமே என்ன கூப்பிடல இன்னும். I said, don't lose your faith. நான் சொன்னேன், விசுவாசத்தை யாருக்காக எதுக்காக விட்டு கொடுக்காதீங்க. Your faith in God. கர்த்தருக்குள் உன் நம்பிக்கை இருக்கட்டும். Let God will bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். That sister received a new blessing job. பாருங்க, கடந்த புதன்கிழமை தோறும் 3 நாளில் ஆண்டவர் தாமே ஒரு புதிய வேலையை தந்து மறுபடியும் தன்னுடைய பட்டணத்துக்கு வீட்டுக்கிட்டே கொண்டு போயிட்டு ஆண்டவர் ஒரு வேலையை தந்தார். What a miracle God. என்ன ஒரு அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். an IT company. பாருங்க, ஒரு ஐடி கம்பெனியை விட்டு You வருகிறது. should release a letter for 3 months priority. பாருங்க, 3 மாசத்துக்கு முன்னால ஒரு லெட்டர் கொடுக்கணுங்க. That I'm leaving this job. இந்த வேலையை நான் விட்டு போகிறேன்னு சொல்லி. So they will release one letter. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நீ போகலாம்னு சொல்லி ஒரு லெட்டர் train another person. அந்த இடத்துல இந்த 3 மாசத்துல இன்னொரு மனுஷனை ட்ரெய்னிங் பண்ணுவாங்க. This is the law of the IT companies. இதுதான் ஐடி கம்பெனில இருக்கிற சட்டத்தார். 2 children. ஆனா இந்த 2 வாலிப சகோதரர்கள் seek God. கர்த்தரை உண்மையாக தேடும்போது In 1 week they got job. ஒரே வாரத்துல ஆண்டவர் தாமே அந்த பிள்ளைங்களுக்கு வேலைகளை In தந்தார். 1 day release letters. பாருங்க, ஒரே நாள் ஆண்டவர் ரிலீஸ் லெட்டர் தந்து உன்னுடைய ஊர் பட்டணத்துக்கு நீங்க They போகணும். got an appointment in another companies. இன்னொரு நல்ல கம்பெனிகள் அவருக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைத்தது. When you seek God, கர்த்தரை உண்மையா தேடும்போது He will see your heart. ஆண்டவருடைய இருதயங்களை பரிசோதித்து He will பார்ப்பார். bless you. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். That is the important thing. அதுதான்
முக்கியமான விஷயம். Obedience is very important. பாருங்க, கீழ்ப்படிதல் கர்த்தருடைய பார்வையில் மிக மிக அவசியம். I love the Lord. ஓ, நான் கர்த்தரை நேசிக்கிறேன். I love him more than you. நான் உங்களை எல்லாரையும் காட்டிலும் நேசிக்கிறேன். And staying in home will not have obedience. பாருங்க, வீட்ல இருந்துட்டு கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்ற வார்த்தை அல்ல. That is you breaking the law of God. கர்த்தருடைய நியமத்தையும் கர்த்தருடைய சட்டத்தை நீங்கள் உடைக்கிறவர்களாக இருக்குவீங்க. You are lying to God. ஆண்டவருக்கு சொல்வீங்க நான் நேசிக்கிறேன்னு சொல்லி நம்முடைய சொந்த காரியத்தில் இருப்போம். God will be weeping in heaven. ஆண்டவர் தாமே உங்களை கொண்டு அவர் அழுவார். You think, ஓ, இந்த மனுஷனை ஏன் நான் ரட்சித்தேன்? why did I pull him near me? ஏன் இந்த பிள்ளை ரட்சித்து என்னுடைய இருதயத்துக்கு அருகாமலே கொண்டு Even வந்தேன்? the angels don't have authority to come near me. பாருங்க, பரலோகத்துல இருக்கிற தூதர்கள் கூட உங்களை தொடுகிறதுக்கு கிட்ட வரதுக்கு அதிகாரம் கிடையாது. No one has seen me. யாரும் இதுவரைக்கும் கர்த்தரை No one பார்த்ததல்ல. has come near my glory. என்னுடைய மகிமைக்கு கிட்ட யாரும் வந்ததல்ல. But I allowed myself. ஆனா நான் தாமே இந்த பிள்ளைங்க கிட்ட வரபடியாக அனுமதி I தந்திருக்கிறேன். came down. நான் அவர்களுக்காக கீழே இறங்கி I வந்தேன். touched him. நான் அவனை தொட்டேன். I changed him. அவனை மாற்றினேன். I renewed him, new life. அவனுக்குள்ள ஒரு புதுமையை கொண்டு வந்தேன். I blessed him according to his desires of his heart. அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையின்படி, அவனுடைய இருதயத்தின் ஜெபத்தின்படி நான் அவனுடைய வாழ்க்கையின் காரியங்களை கிருத்திகளை செய்தேன். Instead of praising me, அவன் என்னை தொழுது கொள்கிறது தவிர்த்து he is lying and saying that. ஆனா அவன் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு சொல்கிறான். He is lying அவன் பொய் சொல்கிறான். that no one is taking care of me. யாரையும் நான் பாத்துக்கிறது இல்லைங்க. Imagine what God would be thinking. யோசித்து பாருங்க, யாரும் பாத்துக்கலன்னு சொன்னா பரலோகத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? God told Saul, பாருங்க, சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்னார், go do this. I'll be with you. இந்த காரியங்களை நீ செய், நான் இதை உனக்கு கட்டளையிடுகிறேன். God gave a big victory for Saul. உண்மையாக கர்த்தர் தாமே சவுல் ராஜாவுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்தார். He did not do what God said. ஆனா கர்த்தர் சில சொன்ன காரியத்தை அவன் செய்யாமல் போயிட்டான். He came back to his kingdom. மறுபடியும் தன்னோட ராஜரீகத்துக்கு அவன் வருகிறான். Now a lot of things are happening there. இப்பொழுது நிறைய விஷயம் நடந்துட்டு Now இருக்கு. he's sending his servant Samuel, go and talk to Saul what he's done. தீர்க்கதரிசியாக சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசும்போது, இவன் என்ன காரியம் செய்திருக்கிறான், நீ போய் அவனிடத்துல போய் பேசு போன்னு அனுப்புறார். God was very broken. கர்த்தர் மிகவும் துக்கமாக உடைக்கப்பட்டவராக காணப்படுகிறார். Saul is telling இப்போ சவுல் ஒரு வார்த்தை சொல்றான் to Samuel, சாமுவேல் தீர்க்கதரிசி, prophet, தீர்க்கதரிசியே, God bless me. கர்த்தரை He is ஆசீர்வதித்தார். with me. அவர் என்னோடு I இருக்கிறார். have a great battle. எனக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தார். But Samuel is asking, சாமுவேல் தீர்க்கதரிசி what கேட்கிறார், is the sound man from behind? ஓ, நீ கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்தையும் நீ செய்தியா? இந்த ஆட்டுத்தொழுத்துல ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. Nothing, prophet. அதெல்லாம் ஒண்ணே இல்ல தீர்க்கதரிசி. I brought these things to give sacrifice to God. இந்த நல்ல கொழுத்ததான ஆடுகளையும் மிருகஜீவிகளும் கர்த்தருடைய பலிக்காக நான் அவைகளை கொண்டு வந்திருக்கிறேன். Samuel is questioning. சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் புட்டு God வைக்கிறார். asked you obedience or sacrifice? கர்த்தர் உன்னிடத்துல கீழ்ப்படிதல் கேட்டாரா இல்லையா பலிகளை கேட்டாரா? One error. பாருங்க, சின்ன ஒரு பிழை, Kingship went away. ராஜரிகமே அவனை விட்டு போயிடுச்சு. First Samuel, 1 சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகம் chapter 15, 15ஆம் அதிகாரம் verse 22. 22வது வசனங்க. 1 சாமுவேல் 15:20. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுத்தலே என்னதுங்களா? உத்தமம். Obedience is greater than sacrifice. பாருங்க, செவி கொடுக்கிறது தான் என்னவா இருக்குதுங்களா? உத்தமமாக இருக்குது வேதம் சொல்லுது. What is obedience? கீழ்ப்படிதல்னு சொல்வது என்னங்க? Diligently seeking God. ஆண்டவரை உத்தம இருதயத்தோட தேடுகிறது. All times. எல்லா சூழ்நிலையிலும். There is a problem at home, no problem. வீட்ல பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் இல்லைங்க. Come into the house of God. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சமூகத்துக்கு வாங்க. Give him the glory. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை செலுத்துங்க. Give him the glory. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை செலுத்துங்க. You are the portion of my life, God. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையே நீங்க தான். You are the blessing of my life, God. என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமே நீங்க தான். You are the lifter of my head, oh God. என் தலைகளை உயர்த்துகிறவரே நீங்க தான் ஆண்டவரே. You are the Alpha and Omega, God. ஆண்டவரே வசனம் சொல்கிறது போல நீங்க ஆல்பா
ஒமேகாவாக You இருக்கிறீங்க. are everything to me, oh God. ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாவாக I was இருக்கிறீங்க. addicted to this world. இந்த உலகத்துக்கு நான் அடிக்டடாக I was ஆனவரே. addicted to the wrong words of this world. ஆண்டவர் தவறான கெட்ட வார்த்தைகளை இந்த நாவினால் பேசிக் My கொண்டிருந்தேன். footsteps were again according to this world. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு அடித்தளமும் என்னோட நண்பர்களும் எனக்கு பிடிச்ச But விஷயத்தை கேட்கிறேன். everything you changed it. ஆனா எல்லாவற்றையும் நீங்க மாற்றினீங்க. Everything you fashioned it according to your way. உமக்கு சித்தமான வழியில என் வாழ்க்கையை நீங்க ரூபித்தீங்க ஆண்டவரே. You're the portion of my life. என் வாழ்க்கையின் பகுதியாக நீங்க இருக்கிறீங்க. You're a faithful God. நீங்க உண்மை உள்ள தேவன். You're my king. நீங்க என்னுடைய ராஜா. You're my father. நீங்க என்னுடைய தகப்பன். You're my everything. நீங்க எல்லாவற்றுக்கும் எல்லாவாக இருக்கிறீங்க. Without you this life is waste. நீங்க இல்லாத என்னோட வாழ்க்கை எல்லாமே வீணாக விருதாக போய்விடும். Without you this life is nothing, God. நீங்க இல்லாத என் வாழ்க்கை ஆண்டவரே விருதாக More இருக்கும். than my job. என் வேலையை காட்டிலும், More than my husband. என்னுடைய கணவனை More காட்டிலும், than my wife. என் மனைவியை More காட்டிலும், than my children. என் பிள்ளைகளை You காட்டிலும் are everything, நீங்க God. தான் என்னோட வாழ்க்கையில சம்பூர்ணமாக இருக்கிறீங்க. நீங்க இவ வார்த்தையில சொல்லிட்டே இருக்கும் போது You will be the person of God's heart. கர்த்தருடைய இருதயத்துக்கு அருகாமல் இருக்கிறவர்களாக இருப்பீங்க. You will please God. நீங்க நிச்சயமாக தாவீது சொன்னது போல இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா You இருப்பீங்க. will say, my beloved, ஆண்டவர் சொல்றார் என் I am பிரியமானவரே, well pleased with you. நான் உன் மேல பிரியமாக இருக்கிறேன். Who can touch you? யார் உன்னை தொட Who முடியும்? can hold you? யார் உன்னை பிடித்துக் கொள்ள முடியும்? Who can torture you? யார் உன்னை துக்கப்படுத்த முடியும்? None. யாரும் பண்ண முடியாது. None. யாரும் பண்ண The முடியாது. blessing of God. நீங்க கர்த்தருடைய Because ஆசீர்வாதம் wherever you go, எங்க போனாலும் தொடர்ந்து let me வரும். tell you one secret. ஒரு ரகசியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். Land of milk and honey is not one different place. பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்றது ஒரு வித்தியாசமான இடம் It கிடையாது. is God Himself. கர்த்தரே பாலும் தேனுமாக இருக்கிறார். It is not a land. அது ஒரு தேசம் அல்ல. It is God Himself. கர்த்தரே என்னமா இருக்கிறார் தெரியுங்களா? அந்த காலவேளையில பாலும் தேனும் தேசமாக ஜனமாக இருக்கிறார். காரணத்தை ஏன்னா இந்த காலவேளை அவரை நான் தொழுது கொண்டு இருக்கிறேன் உற்சாகமாக. People think it is a land. சில நேரத்துல ஜனங்க நினைப்பாங்க பாலும் தேனும் சொல்ற வார்த்தை அது தேசமாக It இருக்கு. is not country. ஒரு தேசம் அல்லங்க, அது கர்த்தராவே God Himself. கர்த்தராவே If you இருக்கிறார். search Him, அவரை தேடும் போது you will have the land of milk and honey in your அவரை life. தேடுகையில பாலும் தேனுமாக உங்களுடைய வாழ்க்கையை மதுரமாக You will be a மாற்றுகிறார். blessing wherever you go. நீ போகிற எல்லா இடத்துல செழிப்பை நீ பார்ப்ப. When Jacob went away from his brother, பாருங்க, ஏசா இடத்துல இந்த யாக்கோபு ஓடி போகிற வேளையில he never took anything. அவனுடைய கையில எதுவுமே கொண்டு He போகல. went empty-handed. The Bible teaches. கையோடு அவன் போகிறான். He's running. அவன் ஓடுகிறான். And all his mighty strength is running. அவனுடைய எல்லா பலத்தினால் அவனுடைய அண்ணா இடத்துல இருந்து He comes to a place. அவன் ஒரு இடத்துக்கு He வருகிறான். bows down his head. அந்த இடத்துல தலை வணங்கி He ஆண்டவரை says, கேட்கிறான். "You are a true God. ஆண்டவரே நீங்க உண்மையான You are the தேவன். God of my father. நீங்க என் தகப்பனோடு You இருந்த are the தேவன். God of my grandfather. என்னுடைய ஆபிரகாமோடு இருந்த தேவன். I would ask a blessing. உங்களுடைய ஆசீர்வாதத்தை என் மேல I want கேட்கிறேன். to meet you. நான் உம்மை சந்திக்கிறேன். Oh God. ஓ தேவா, I want to touch you. நான் உம்மை தொடணும். I want your blessings. உம்முடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில God வேணும். says wherever you go, கர்த்தர் சொல்கிறார், நீ போகிற எல்லா you will have a இடத்துல blessing. உனக்கு ஆசீர்வாதம் Not தொடரும். one blessing. ஒரு ஆசீர்வாதம் அல்ல, Double fold of blessing. இரட்டிப்பான I will ஆசீர்வாதம். be with you wherever you go. நீ போகிற எல்லா இடத்துல நான் இருப்பேன். Laban understood it. லாபா ஆனா யாக்கோபு மேல இருந்த ஆசீர்வாதத்தை புரிந்து He கொண்டான். knew God was with him. லாபானுக்கு தெரிஞ்சு கர்த்தர் இந்த மனுஷனோடு இருக்கிறார். How? எப்படி He obeyed God's voice. ஆண்டவருடைய சத்தத்துக்கு அந்த மனுஷன் செவி சாய்த்தான். He did not take not even a single penny. The Bible teaches. வேதம் சொல்கிறது தன்னுடைய வீட்டுல இருந்து ஒரே ஒரு ரூபாவும் எடுத்துக்கொள்ளவில்லை. Because you are blessed. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வதித்து This இருக்கிறார். month you are blessed. இந்த மாசம் ஆண்டவருடைய ஆசீர்வதித்து You don't need someone's blessing. எனக்கு உங்களுக்கு இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம் அவசியம் கிடையாது. Someone's blessing is your portion. மற்றொரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அல்ல. Your blessing is your portion. உன்னுடைய ஆசீர்வாதம் தான் உன்னுடைய ஆசீர்வாதமா இருக்கு. When you go out, you are blessed. நீ வீட்டுல இருந்து வெளியே போகும்போது நீ ஆசீர்வாதமா When you இருப்ப. come inside, you are blessed. நீ வீட்டுக்குள்ள வரும்போது ஆசீர்வாதமா Your இருப்ப. blessings will rest upon you. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல தங்கி இருக்கு. Everything belongs to you this month. இந்த மாசம் நீ எதெல்லாம் கையிடுகிறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தமாக கர்த்தர் மாற்ற போகிறார். Every curses of people you will be blessed.
cursed. எந்த ஜனங்கள் உனக்கு விரோதமாக சாபங்களும் வெறிச்சின நாவிகளை சொல்லியிருப்பாங்க, நீ அவர்கள் மத்தியில நீ தலையை உயர்த்தி ஆசீர்வாதமாக நடப்ப. You're safe and secure from all the attacks. எல்லா துராத்மா துர்செயல்கள் வன்கண்கள் மூலமாக கர்த்தருடைய நடத்தி கொண்டு போவார். People will plan to block you. எந்த ஜனங்கள் உனக்கு கீழே தள்ளணும் தாக்கணும் நினைத்தார்களோ, But God will bless you on the days. கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு முன்பாக உன்னை நான் தலையை உயர்த்தி உன்னை நடக்க வைப்பேன். God will cause those things to happen upon your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தலைமையில தங்க வைப்பார் இயேசுவின் நாமத்தினால. The body is going down. ஒருவேளை உன்னுடைய சரீரம் கொஞ்சம் பலவீனமாக போய் கொண்டிருக்கலாம். Reports are against you. ஒருவேளை உன்னுடைய ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் உனக்கு நெகட்டிவிட்டியாக காணப்படும். Doctors are saying this month is the last month for you. சில ஹாஸ்பிட்டல் சொல்லலாம், டாக்டர்ஸ் ஆபரேஷன் செய்யணும், இதுதான் கடைசி இது அப்படின்னு உனக்கு நிறைய But காரணம் God has a plan for you. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உன் மேல புதிய எண்ணங்களை திட்டம் This வைத்திருக்கிறேன். will be a blessing for you. இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதத்தை உனக்கு நடக்க வைப்பேன். New beginning. ஒரு புதிய துவக்கம், A new beginning. ஒரு புதிய துவக்கம், A new beginning. ஒரு புதிய துவக்கம். You might think I'm aged. நீங்க சொல்லலாம், நான் I வயசாயிட்டு don't have energy. ஓ எனக்கு பலன் I இல்லைன்னு don't have சொல்லலாம், money. எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லலாம். Yes, it is true. ஆமா, அதெல்லாம் உண்மையானதுதான். God is taking you for the land of milk and honey. ஆனா என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு என்னை கொண்டு போய் நிக்க வைக்குவார் இயேசுவின் நாமத்தினால. This month sickness is not your portion. இந்த மாசம் வியாதிகள் உன்னை விட்டு விலகி போகிற மாசமாக இருக்கும். God of heaven and the earth will bless your waters and your bread in your home. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நீ சாப்பிடுகிற அப்பத்தையும் நீ குடிக்கிற தண்ணியும் தேவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Wherever you go this month, நீ எங்கெல்லாம் நீ போகிறியோ you will have efforts of answers. ஆண்டவருடைய கரத்தை நீ பார்ப்பாய். You will see the hand of God with you. தேவனுடைய கரத்தை நீ போகிற எல்லா இடத்துல நீ You will பார்ப்பாய். have new ideas in this month. இந்த மாசத்துல புதிய எண்ணங்களின் துவக்கத்தை தருவார். There will be Lord of new beginnings of new creations in your mind and lifestyle. உங்களுடைய வாழ்க்கையில புது எண்ணங்களும் வாழ்க்கையில எப்படி முன்னால வரல சாதிக்கலான்ற புது தத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பா. Heaven will operate on your life. ஏ தேவஜனமே, பரலோகமே உனக்காக வேலை செய்ய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Operate on you. பரலோகமே உனக்காக வேலை செய்ய இயேசுவின் It's going to operate behalf of you. நீங்கள் கீழ்ப்படியும்போது பரலோகமே உனக்காக வேலை செய்ய துவங்கிடும். Heaven is going to respond to your cries. இந்த மாசம் நீ கர்த்தரிடத்துல மன்றாடி ஜெபிக்கும்போது பரலோகம் உனக்காக கீழே இறங்கி வந்து வேலை செய்ய. He is going to be the portion. Join your hands. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்களேன், என் தேவன் எனக்காக இறங்கி வருவான். பாளையங்களை இறங்கி வந்தவன், மலையை இறங்கி வந்தவன், என் பிரச்சனைகளை இறங்கி உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை Put your hands. Put your hands. Time to join hands. இப்பதான் கரங்களை தட்டுகிற நேரங்க. Open your mouth. வாய்களை திறந்து சொன்னா, இது ஏற்றுக்கொள்கிறேன், 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 All your thoughts be released. ஏற்றுக்கொள்கிறேன், 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 ஏற்றுக்கொள்கிறேன். Release. Worship the God. இந்த தேவனை ஆராதிங்க, அவங்க நாவினால் ஆராதிங்க, வார்த்தையினால் ஆராதிங்க. இது நடக்கட்டுமா? This is my month, God. இந்த பிப்ரவரி மாசம் என்னுடைய மாசம் This is my month, God. இந்த மாசம் என்னுடைய மாசம். I'm waiting for this month. இந்த பிப்ரவரி மாசத்துக்கு அவன் ரொம்ப நாட்களாக காத்து கொண்டிருந்தேன். I'm waiting for this month, oh God. இந்த மாசத்துக்கு அவன் காத்து கொண்டிருந்தேன். Oh, be favorable, oh God. இந்த மாசம் இரக்கமாயிருங்க. Obedience have come to your presence. ஆண்டவர் கீழ்ப்படிகிறது ஆவியோடு உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். Do new beginnings in this month, oh God. ஆண்டவர் இதுவரைக்கு தடையாக இருந்த விஷயங்களை உடைத்து போட்டு புதிய துவக்கத்தை தாங்க ஆண்டவர். God, ask God. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. வாயை விரிவாக தராங்க. Tell him, tell him. உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. It's going to flow. அற்புதம், அற்புதம் வரணும். The supernatural is going to flow right now. அற்புதங்கள் வாசல்கள் திறக்க The போகிறது. awaited blessing is coming. இதுவரைக்கும் காத்திருந்த வாசல்கள் உங்களுக்காக திறக்க The போகிறது. awaited blessing is knocking your doors. இதுவரைக்கும் காத்திருந்த ஆசீர்வாதம் வாசப்படிகளை தட்டி 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 You கொண்டிருக்கிறார். don't have to search. இதுவரைக்கும் நீங்கள் தேடினது போதும், You waited for a long time. ரொம்ப நாள் காத்திருந்தது போதும். They cried for a night, morning with joy. பாருங்க, மாலையில கண்ணீரும் காலையில கழிப்பு சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற தேவனை நீங்கள் கொழுது கொடுங்க. This morning is a joy of abundance upon your life. இந்த காலவேளை அபிவிருத்தியின் ஆசீர்வாதத்தின் காலை தோரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். Tell him. சொல்லுங்கள், தானிகள் கலைந்தலான தேவனை கர்த்தர் நிரப்ப போகிறார், நிரப்ப போகிறார். உங்களுடைய வாழ்க்கை நிரப்ப போகிறார். Be filled.
My house should be blessed. என் வீடு ஆசீர்வாதமா இருக்கட்டும். My house should be blessed and increased. என் வீடு அபிவிருத்தியாக மாறட்டும். Bring supernatural blessings in my home. அசாத்தியமான ஆச்சரியமான காரியத்தை செய்யுங்க. Sickness eradicate my home. ஆண்டவரே எல்லா பாவங்களும் உடைத்து போடுங்க. Curses eradicate my home. சாபங்கள் உடைக்கப்பட்டது. Witchcraft should against my home. மந்திரத்தின் ஆவிகளை வீட்டுக்கு விரோதமாக உடைக்கப்பட்டது. Ending the property disputes. ஆண்டவரே எல்லா பணத்தினுடைய ப்ராப்பர்ட்டியுடைய பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினால லகுவாக மாற்றுங்க ஆண்டவரே. Oh God, intervene in this matter this month. இந்த மாசம் யாருடைய ப்ராப்பர்ட்டி பிரச்சனையா இருக்குது இந்த மாசம் ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தீர்க்கதரிசனமாக உடைக்கிறேன் ஆண்டவரே. Your houses. ஆண்டவரே ஜனங்களுக்கு வீடு இல்லாத இருக்கிற வீடுகளை தாங்க. All the provisions for this month. அந்த வீட்டுக்குள்ள காலியா இருக்கிற எல்லா பாத்திரங்களை கவனித்தினால் நிரப்ப ஜெபிக்கிறேன். Jobs in this month. இந்த மாசம் வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு புதிய வேலைகளை தாங்க. Financial blessings. ஆண்டவரே பணத்தின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிங்க. Marriages. திருமணங்களுக்காக ஜெபிக்கிறேன். Talks about marriages. ஆண்டவரே திருமணத்தின் பேச்சுகளுக்காக On the ஜெபிக்கிறேன். wedding days. ஆண்டவரே திருமணத்தின் நாள்ல Bless them, oh God. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. Tell them, God. அந்த தேவனை பார்த்து சொல்லுங்க. Without him there is nothing. நீங்க இல்லாத நாங்க எதுவுமே செய்ய முடியாது. Without you there is nothing, God. நீங்க இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. We need you more than this, oh God. ஆண்டவரே எப்பொழுது காட்ட இந்த நாட்கள் நீங்கள் அதிகமாக அவசியம் You தக்க. know everything about us, oh God. என்னை பத்தி நன்றாக அறிந்திருக்கிறேன். We are feeble people, oh God. நாங்க பலவீனமான We ஜனங்கள். do mistakes, oh God. நாங்க தவறுகளை Have செய்கிறோம். mercy upon that. கிருபையாயிருங்க. Have mercy upon that. இரக்கமாயிருங்க. The God of gracious. The ஆண்டவர் தயவாயிருங்க. God of Alpha and the Omega. நீங்க ஆல்பா ஒமேகா தேவன். You are the beginning and you are the end. நீங்க ஆரம்பம் முடிவுமாக இருக்கிறீங்க. Bless my life. என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. Bless my life. என் குடும்பத்தை Bless ஆசீர்வதிங்க. my husband. என் கணவனை Bless ஆசீர்வதிங்க. my wife. என் மனைவியை Bless my ஆசீர்வதிங்க. children. என் பிள்ளைகளை Bless my ஆசீர்வதிங்க. parents. என் பெற்றோரை Bless ஆசீர்வதிங்க. all the things what I do. ஆண்டவரே நான் செய்கிற எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் பெரிதாக விளங்கும். Acknowledgement come. ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்க. Let the acknowledgement come upon it. நான் அறிக்கை செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறுத்தியாக செய்து Thank கொண்டிருக்கிறார். you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி I ஆண்டவரே. see a sister. நான் ஒரு சகோதரியை Is பார்க்கிறேன். broken. அவர்கள் ஒட்டைக்கப்பட்டவர். Has ஒட்டைக்கப்பட்டவர். lost life and hope. அவருடைய நம்பிக்கை உடைஞ்சிருக்குது. All I had is this. எல்லாமே எனக்கு இந்த பொருள் தான் எனக்கு இருந்தது. But this is been in a question mark. ஐயோ இப்ப இருந்தது இதுதான் இதெல்லாம் நம்ம What will I போயிடுச்சு. do? இது என்ன செய்வேன்? What will I do? அடுத்ததா என்ன செய்வேன்? You have a question in your heart. இந்த கேள்வியோட இந்த காலவேளையில தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க சகோதரியே. Don't put your strength on yourself. சுயபலத்தின் மேல நீங்க சாயாம. This morning God is telling. இந்த காலவேளையில கர்த்தர் சொல்றார். Put that down on God. ஆண்டவரை நீங்க நம்புங்க. Put on Him. ஆண்டவரை நம்புங்க. Rely on Him. ஆண்டவரே சார்ந்திருங்க. Depend on Him. ஆண்டவரே சார்ந்திருங்க. I will do supernatural. நான் உன் வாழ்க்கையில அற்புதங்களை I செய்வேன். will marvel your eyes. நீ எதிர்பார்க்காத முடிவு ஆச்சரியமாக அதை முடித்துக் கொண்டிருப்பேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Let 10,000 rise against you. உனக்கு விரோதமாக 10,000 ஜனங்கள் இல்லைங்க 16 பேர் எழுந்து வந்தாலும் பரவாயில்ல. I will be with you. நான் உன்னோட இருந்து நான் உன்னை விடுதலை செய்வேன். நான் உனக்கு பலத்தை தருவேன். In a broken life, உன்னை உடைக்கப்பட்ட I will ஜீவனை rebuild your life. நான் மறுபடியாக கட்டுவேன். Says the Lord of hosts. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். Put your hands together. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா பாருங்க. Together. Thank you God, thank you God, thank you God, thank you இயேசுவே இயேசுவே. The Spirit of the Lord is moving. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Moving your mightily. அவர் வல்லமையோடு அசைவாடிக் கொண்டிருக்கிறார். There's a traveling lot of questions in his heart. இங்கே இன்னொரு சகோதரர் நிறைய கேள்வியோடு வந்திருக்கிறார். Why are so much of problems for me? ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைங்க? I'm trying my best. என் வாழ்க்கை எவ்வளவு முயற்சி செய்கிறேனே. I'm trying my best. எவ்வளவு முயற்சி I செய்கிறேனே. never did anything wrong. நான் எதுவுமே தவறான காரியம் செய்யலையே. Yes, you never did anything. You never did anything. ஆம் சகோதரனே நீ எதுவுமே செய்யல. But you never seek me. ஆனா நீ என்னை தேடலையே. I pulled you with my arms. நான் உன்னை என்னுடைய உள்ளம் கரைகளை நான் உன்னை I brought you ஈர்த்துக்கொண்டேன். in my presence. நான் உன்னை என்னுடைய பிரசன்னத்துக்குள் கொண்டு I வந்தேன். will teach you about things about future. நான் நடக்க போகிற விஷயத்தையும் இன்றைக்கும் வரப்போகிற நாட்களுக்கு நான் வெளிப்படுத்த I will போகிறேன். speak to you. நான் உன்னிடத்தில் பேசுவேன். Don't worry. நீ பயப்படாதே. I'll be with you. நான் உன்னோடு இருப்பேன். I will bless you. நான் உன்னை I will ஆசீர்வதிப்பேன். set you. நான் உன்னை விடுதலை You will
விரும்புவேன். my work. என்னுடைய சித்தத்தை நீ செய்யும்படியாக, Do my will. என்னுடைய வேலையை செய்யும்படியாக, To honor my kingdom. என்னுடைய ராஜ்யத்தை I கனப்படுத்தும்படியாக will exalt you. நான் உன்னை ஜாதி ஜனங்களுக்கு தலைகளை உயர்த்துவேன். என் சத்தத்துக்கு செவிசாய். Listen to my voice. என் சத்தத்துக்கு நீ When you செவிசாய். listen to my voice, என் சத்தத்துக்கு நீ செவிசாய்க்கும் போது you will be blessed. You will be blessed. நீ ஆசீர்வாதமாக இருப்ப. Listen, brother. என் சகோதரனை கேளு. Listen, brother. என் சகோதரனை கேளு. This is the Lord says. இதுதான் கர்த்தர் சொல்கிறார். Depend on Him. தேவன் மேல் சார்ந்தவனாக இரு. Trust on Him. அவரை சார்ந்தவராக Walk இரு. more closer to Him. இன்னும் அருகாமையில நடங்க. He will set you free. அவர் உன்னை விடுதலை ஆக்குவார். He will bless you. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். And He will multiply you. இன்னும் உன்னை அபிவிருத்தி And He will ஆக்குவார். extend your life. உன்னுடைய வாழ்க்கையை அபிவிருத்தியாக May மாற்றுவார். God bless your life. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Glory be to God. உற்சாகமாக ரபா பா பா கா பா கா பா லா பூதரே வேஷரே வேசரனாதே கிரதியோன. Glory be to God. கர்த்தருக்கு மகிமை 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 மகிமை. கர்த்தர் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். சபையில் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். Receive your blessing. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. உங்களுடைய வாய்களை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. ஷபாபா கபரானி திரபிலா ரியதரமோ. நம்ம எல்லோருமே ஜெப சிந்தனையில் இருப்பது. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Father, thank you ஆண்டவரே. ரபா பாபா பா ஷெரே பெலு ஹாரி ஹந்தர பூ கரமனாந்தி கிலியாஸ்தர நாந்தே பெலு. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. Thank you Lord, thank you ஆண்டவரே, thank you ஆண்டவரே, thank you ஆண்டவரே, thank you Lord, thank you ஆண்டவரே. எல்லாருடைய நாமங்கள் ஆண்டவரே துதிப்பாராக. Lift. Raba baba shakari balane nirbe shurudu surunantara bala. Raba baba banadi darabu. Rebela bharia darabu sherdi karabu. Pani pola priyam harisutari mariyaga puri. Pani pola priyam harisutari mariyaga puri. Mariyaga
something about Jesus. There's always something about God. God bless you. God bless you. மறுபடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை யாவரையும் இந்த அற்புதமான வேளையில் உங்களை வரவேற்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மத்தியில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. இந்த கால வேளையில ஸ்பீக்கர் மினிஸ்ட்ரிக்காக திபெத் நாத் அவர்கள் ராமதி நகர்ல இருந்து ஒரு 5000 rupees தந்திருக்கிறாங்க. Thank you so much. God bless you. சகோதரர் சந்தோஷ் ராமதி நகர்ல இருந்து ஒரு 1000 rupees தந்திருக்கிறாங்க. Thank you so much. சிஸ்டர் கிறிஸ்டினா காளிதாஸ் எம்மி கார்டன்ல இருந்து ஒரு 1000 rupees தந்திருக்கிறாங்க. அல்போன்சா காளிதாஸ், எஸ் அல்போன்சா காளிதாஸ் அவர்கள் ஒரு 1000 rupees தந்திருக்கிறாங்க. Thank you so much. எல்சம்மா இந்த காலவேளையுடைய ஸ்பான்சர் 3 liters of milk, 1 kg of sugar, 2 packets of Marigold biscuit வாங்கி தந்திருக்கிறாங்க. God bless you. Brother Prakash Shashi family அவர்கள் ராமதி நகர்ல இருந்து ஒரு 4 packets of Sunfeast biscuit தந்திருக்கிறாங்க. Thank you so much. சிஸ்டர் மஞ்சு ரெபேக்கா பசவ நகர்ல இருந்து ஒரு 4 liters of milk தந்திருக்கிறாங்க. Thank you so much. Brother Samuel Krishna அவர்கள் கே சந்தனல இருந்து ஒரு 4 packets of oil cans plus 5 packets of tea cups வாங்கி தந்திருக்கிறாங்க. சோ நீங்க எடுத்துட்டு போகிற அந்த ஆயில் கேனுங்க வீட்ல இருந்தா தயவு செய்து கொண்டு வாங்க. என்னவா இருக்குங்க, மறுபடியும் அது ரீயூசபிளா நம்ம அதை செய்வோம்னு சொல்லி நாங்க வாஞ்சிக்கிறோம். இந்த வாரத்தின் கூட்டங்கள் இந்த வாரம் 2 பேர் கை தூக்கிட்டு இருக்கீங்க. ஷைலா சிஸ்டர், ஓகே. இந்த வாரம் சிஸ்டர் ஷைலா சிஸ்டர் வீட்ல ஃபர்ஸ்ட் கிராஸ்ல அவருடைய வீடு இருக்குது. ஃபர்ஸ்ட் கிராஸ்க்கு பின்னால ரோடு, சோ தோட்டத்துல ஒரு வீடு இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. வேலைக்கிழமை யார் வீட்லயும் மீட்டிங், நம்முடைய வேளாங்கண்ணி சிஸ்டர் வீட்ல கூட்டம் இருக்கும். வெள்ளிக்கிழமைங்க நம்முடைய கிறிஸ்டினால் 2 பேர் கை தூக்கிட்டு இருக்கிறீங்க. யார் யாருங்க? மம்தா சிஸ்டர் ஒண்ணு, கிறிஸ்டினா சிஸ்டர் ஒண்ணு. எப்படிங்க நீங்க பேசிக்கிறீங்களா? எப்படிங்க என்னங்க பர்த்டேயா? வேணுமா? ஓகே. எனக்கு காது இங்க அங்கத்துல டிராவல் ஆகும்போது பர்த்டே அடிக்கிற மாதிரி கேட்சி. ஓகே சரிங்க, கொடுத்துட்டாங்களா? ஓகே. இந்த வாரம் கல்தாஸ்புரத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் கிராஸ்ல இருக்கிற மம்தா சிஸ்டர் வீட்ல கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை விசேஷ விதத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சபையில இன்னைக்கு ஒரு ஓலை இருக்குது, தயவுசெய்து எழுந்திருக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேங்க. சகோதரர் விக்டர் வேதநாயகம் அவர்களும் சகோதரர் வனஜா விக்டர் அவர்களும் மற்றும் சகோதரர் சாம் கீழே வந்துங்க. கம் டவுன். வண்டர்ஃபுல். அப்பதான் ஜனங்க பாப்பாங்க. இந்த மாசம் விசேஷமா திருமண வைபவங்கள் நிறைய பேர் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். It's such a joy to be in the house of the Lord. Put your hands together one more time. மறுபடியாக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கரகோஷத்தோட ஆண்டுடைய நாளுக்கு மகிமைப்படுத்துவாங்க. Joining hands is the symbols of victory. நாம் எப்போ கரங்களை தட்டுறோமோ அது ஜெயகீதமாக அது மாற்றுகிறோம். It is very important to know that. அது எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். So this morning we have the second band before the church. So சபைக்கு முன்பாக இன்றைக்கு இரண்டாவது ஓலையாக இருக்கிறது. And this band is about Mr. Victor Vedanayagam and Mrs. Vanaja Victor's son's wedding. So இந்த காலவேளையில நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் விக்டர் வேதநாயகம் மற்றும் அவருடைய துணைவியார் என்னதுங்க வனஜா விக்டருடைய மூத்த குமாரன் சாம் பிரவுண்டனுடைய திருமணத்தினுடைய காரியத்தில் வந்திருக்கிறோம். So Sam Brownton V is going to be wedded with Disney Denzel of daughter Denzel Pinto and Mrs. Joyce Denzel. இந்த காலவேளையில சகோதரர் சாம் பிரவுண்டன் வி மற்றும் டென்சி டென்சலுடைய என்னதுங்க தகப்பனாகிய டென்சில் மற்றும் ஜாய்ஸுடைய குமார்த்திக்கு அவர் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். And they'll be wedded on 14th of February this month. இந்த மாசம் பிப்ரவரி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தோறும் அவர்களுக்கு திருமணம் வைக்கப்பட்டிருக்கிறது. So this wedding will be conducted in a CMA Grand Hall. So இந்த திருமணமானது சர்ச்ல இல்லாமல் எங்க இருக்குதுங்க? CMA Grand Convention Center அரபிக் காலேஜ் கிட்ட இருக்குதுங்க. So already a lot of weddings have happened in that hall regarding
church believers. ஏற்கனவே நம்முடைய சபையில பார்க்க போகும்போது சகோதரர் கார்த்திக் மற்றும் ஜானிஸுடைய திருமணமும் சகோதரர் லிட்டில் ஜான் மற்றும் அனிதாவுடைய திருமணமும் அந்த இடத்துல தான் நடந்திருக்கு. அதே போல அங்கே பிள்ளைகளுடைய திருமணத்தை நியமித்து வைத்திருக்கிறார். Don't ask on that day calling us, where pastor, where should we come? ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில கால் பண்ணிட்டு சர்ச்ல தானே தாலி, சர்ச்ல தானே வரணும் நீங்க கேட்காதீங்க. Please don't ask that. அதை கேட்காதீங்க. Invitations will be given to you. எல்லாருக்குமே தனித்துவ விதத்துல உங்க குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இன்விடேஷன்கள் கொடுக்கப்படும். Because they are leaders of the church, they know what to do with. அவங்க சபையின் ஊழியக்காரர்களாக என்னதுங்க ஊழிய செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறதால அவங்களுக்கு நன்றாக அவங்களுக்கு தெரியும். So as it has been the second ban, இது இரண்டாவது ஓலையாக இருக்கிறதுனால if you are having illegal rights that brother should not get married to a dear sister, இந்த சகோதரனானவன் அந்த டென்சிலுடைய திருமணத்துல அவர்கள் இணைய கூடாதுன்னு சொல்லி சட்டத்தின்படி ஏதாவது நியாயமான காரணங்கள் இந்த இருந்துமாக you can tell it to the church later. இப்பொழுது நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. If not, pray for them. இல்லன்னு சொன்னால் அவர்களுக்காக நம்ம எல்லாருமே வலது கரத்தை நீட்டி என்ன செய்வாங்க, ஜெபிப்போம். Because it's our duty to pray for people who are getting united. பாருங்க, கர்த்தருடைய தேவனாகி கர்த்தர் இணைப்பதில் ஆண்டவர் சித்தமாக இருக்கிறதுனால நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு. Many of married and lead a beautiful life. நிறைய பேர் திருமணம் ஆகி நல்ல குடும்பத்தை நல்ல நீங்க நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. You have children and grandchildren. உங்களுக்கு இப்பொழுது பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் எடுக்கிற வரைக்கும் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. This is the circle of life the Bible teaches us. வாழ்க்கையின் சர்க்கிளாக இப்படிதான் ஆண்டவர் கொண்டு போகிறார். Instead of one being two, the Bible teaches is good. பாருங்க, தனியாக இருக்கிறதை காட்டிலும் இணைந்தவராக இருக்கிறது தான் ஆண்டவர் வசனத்தை கற்றுத் தருகிறார். So this morning before the throne and the presence of God, ஆண்டுடைய சமூகத்திலும் ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு மத்தியிலும் let's pray for the brother. இந்த குடும்பத்துக்காக சகோதரனுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய வலது கரத்தை நீட்டுவோம். Heavenly Father, பரலோகத்தில் இருக்கிற தேவா, come in one declaration of God. ஒரு மனதோடு நாங்கள் வருகிறோம் தகப்பனே. You are the creator of mankind. மனுஷர்களை ஏற்படுத்தினவர் உருவாக்கினவரே நீங்க தான் ஆண்டவர். As you created Adam in Garden of Eden, O Lord. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏற்படுத்தினவர் நீ. As you Lord created Eve from his womb, O Lord. ஆண்டவரே, ஏவாள் தாயர் ஆண்டவரே ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து நீங்க எடுத்து உருவாக்கினீங்க. And you said it is not good for him to be alone and gave him a helpmate, O God. ஆண்டவரே, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி நீங்கள் ஏற்ற துணையை நீங்கள் ஏற்படுத்தி தந்தீரே, அதுக்காக நன்றி. The circle of life which is continuing till today, O God, and forever until you come. ஆண்டவரே, இந்த அபிவிருத்தியின் ஆசீர்வாதம் ஆதாம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே நடத்தி கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Bless dear brother Sam Brownton. ஆண்டவரே, அருமையான சபையில் இருக்கிற சாம் பிரவுண்டன் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆசீர்வதிங்க. He's going to be wedded on the 14th of February this month, O Lord. ஆண்டவரே, இந்த மாசம் February 14th மதியானம் 3 மணிக்கு அவருடைய தாலி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ராஜா. Bless him, O God. அவரை ஆசீர்வதிங்க தகப்பனே. Bless his wedding life, O Lord. அவருடைய திருமணத்தின் வாழ்க்கை நீங்கள் ஆசீர்வதிங்க. Prepare him mentally, O Lord, physically and spiritually. ஆண்டவரே, ஆவிக்குரிய விஷயத்தையும் மாம்சக்குரிய விஷயத்தையும் அவரை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். Lord, be with him, O God. அவரோடு இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். Cure from his life. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே இக்கட்ல இருந்து அவரை நீங்க காத்து இருக்கிறீங்க. Lord, bless him with responsible life. ஆண்டவரே, ரெஸ்பான்சிபிள் லைஃபோட அவரை பிளஸ் பண்ண முடியும் நான் ஜெபிக்கிறேன். Parents are taking initiative steps. அவருடைய திருமணத்துக்காக தன்னுடைய பெற்றோர்கள் முன்பாக நின்று வேலைகளை செய்கிறதுக்காக ஜெபிக்கிறேன். All the families, O God. ஆண்டவரே, 2 குடும்பத்தாரும் இணைக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். Remove all the deviation minds. ஆண்டவரே, எல்லா பிரிவின ஆவிகளை நீங்கள் எடுத்து போடும்படியாக Lord, you ஜெபிக்கிறேன். be the center of your wedding, O God. இந்த திருமணத்துடைய நடு பகுதியாக நீங்கள் இருக்கும்படியா பிரார்த்திக்கிறேன். Bring one accordness, O God. இந்த 2 குடும்பத்தை ஒரு மனமாக கொண்டு வாங்க. Bless him in all the preparations, O God. அவங்க ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. Let that big God come and do his work. அந்த பெரிய நாள்ல பெரிய தேவன் இறங்கி வந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியா பிரார்த்திக்கிறேன். Bless him in the name of the Father, Son and the Holy Spirit. ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த திருமணத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகவல். God's name be glorified to them. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. In Jesus' mighty name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Put your hands one more time. கர்த்தருடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆண்டு நிறைய பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் தாமே நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. தேவன் அவருடைய நேரத்துல காரியங்களை என்ன செய்வாரு, அழகாக மாற்றுவாருன்னு சொல்லி நான் விசுவாசம். It's time to give an offering to God. ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைங்க சந்தோஷமா கொடுங்க.
வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, இந்த காணிக்கை 30 வானத்தின் பலகணிகளான வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதர்கள் யாரும் மகிமை வானத்தின் பலகணிகளாக நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக பிரார்த்திக்கிறேன். இந்த மாதம் நடக்க போகிற திருமணத்திலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆனிவர்சரிஸுக்காக ஒவ்வொரு பர்த்டேஸுக்காக கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியம் செய்யும். தேவைகளை சந்திப்பவர் நீங்க தான். இடுக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டு நீர் என் பக்கமாக சார்ந்து நீங்க என்னுடைய கூப்பிடுதலை கேட்பதற்காக பாரத்தோடு உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னோட நீங்க இருக்கிறதுக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாக என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாக கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சவாசம் நம்மோட சபையார் யாவருடைய சதா காலத்துல ஆசீர்வாதம் நிலைத்து நிற்பதாக. ஆமென். இந்த காலையிலுடைய ஸ்பான்சர் நம்முடைய விக்டர் பிரதர் மற்றும் சிஸ்டர் வனஜா சிஸ்டர் தான். நாங்க பாஸ்டருக்கும் சரி எனக்கும் சரி நாங்க ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி தந்தாங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. என் சபை எப்பொழுதுமே
ஒரு நேசிக்கிற சபையாக ஆண்டவர் நம்மை வைத்ததுக்காக என்னதுங்க ஆண்டவருக்கு கூட ஆணுக்கூடி விசுவாசிக்கிறீங்களா? 6 மாசமா ஆண்டவர் நம்மள என்ன பண்றாருங்க? இப்படிதான் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நம்ம விசேஷமா போஷிக்கிறார். God bless you, God bless you. உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான டீ இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. May the Lord bless you. Amen.